வாங்க வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 698வது நிகழ்ச்சி. ஜெயகாந்தனின் கதைகள் அறிவோம் ஆராய்வோம். எப்பயுமே ரேணு சொல்ற மாதிரி இன்றைக்கும் 2 கதைகள் வச்சிருக்காங்க. சிறு கதைகள், ஜெயகாந்தனோட கதைகள். 2 கதை அவங்க 10 நிமிஷம் பேசினாலும் நாம அதை அப்படியே ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அதனுடைய அலசி ஆராய்ஞ்சிடுவோம். இதுதான் வழக்கமா நடக்கிறது. இன்னைக்கும் எவ்வளவு நேரம் பேச போறாங்கன்னு தெரியாது. பார்ப்போம். இந்த நேரம் திருமதி ரேணு மீரா அவர்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். ஒரு படைப்பின் முழு உரிமை படைப்பாளனையே சேரும். அந்த படைப்பை நான் படித்து நான் புரிந்து கொண்ட விதத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். தன் எழுத்து ஆளுமையினால 2 தலைமுறைகளை ஆண்டு கொண்டு வந்த திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதைகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் முதல் கதை பட்டணம் சிரிக்கிறது அப்படிங்கிற கதை. இது 1958ஆம் ஆண்டு ஜனசக்தி அப்படிங்கிற ஒரு மாத இதழ்ல வெளிவந்த கதை. கதைக்குள்ள போகலாம். இந்தா 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 புள்ள, இது என்ன இழுப்பு குடின்னு நினைச்சுக்கிட்டியா? இல்ல மச்சான், என்ன இது? என்ன குடிங்க அவன, கிளம்பு கிளம்பு கிளம்பு, வரசவா 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 வர இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பஸ்ஸ பிடிக்கிறதுக்காக முந்தி அடிச்சுக்கிட்டு வராங்க. எலும்பங்குடியில சேர்ந்த தம்பதிகள் 2 பேரும். அவங்களுக்கு 5 வயசு பையன் ஒருத்தன். அவன் பஸ் வரப்போது இவங்க புற சுத்தி பாக்குறதுக்காக வராங்க. பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பஸ் வருது. அத பஸ்ன்னு சொல்ல தெரியாது. அந்த சின்ன பையன் கார் வந்துருச்சு அம்மா, காரு 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 வந்துருச்சு அப்படின்றான். சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அவனுக்கு தொளதொளான்னு இருக்கிற அந்த டிராயரை நல்லா தூக்கி பிடிச்சுக்கிறான். அவன் தலைமுடி ஊருக்கு வரோங்கிறதுனால புது சட்டை தைச்சு போட்டு அவனுக்கு இலுப்பை எண்ணெய தலையில நிறைவா வச்சு நல்லா இருக்க பின்னி, அந்த பின்னாடி அது இப்படி இருக்கு, அந்த கூந்தல் இப்படி இறுக்கி முடிச்சு துருட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா தேங்காய் நார் குடுமி வச்சிருக்காரு. அந்த பெண் எப்படி இருக்கா அப்படின்னா, கையில தன்னுடைய கருத்த புடைத்த மார்புல பால் கொடுத்துட்டு இருக்கா அவளுடைய சின்ன குழந்தைக்கு. அந்த குழந்தை இது நம்ம அம்மா, இந்த பால் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையோட தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிச்சுக்கும். அதனால அது எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஒரு கையில ஒரு மார்பை பிடிச்சுக்கும், இன்னொரு பக்கம் அது எப்ப வேணுமோ குடிச்சிட்டு அதுலயே படுத்து தூங்கிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அவ எந்த விதத்திலயுமே எந்த ஒரு கவலையுமே இல்லாம அவ அந்த குழந்தைய ஒரு பக்கம் இடுப்புல, இவளுடைய தலையில ஒரு மூட்டைய சுமந்துட்டு வரா. அந்த மூட்டை இவ என்ன அசைவு கொடுத்தாலும் அந்த மூட்டை அசையாம அது அப்படியே நடுவு மண்டையில அது சரியா பேலன்ஸ் பண்ணி நிக்கும். இதுதான் இவ இருப்பான். இந்த இடத்துல கோட்டு போட்ட ஒருத்தர் பக்கத்துல நிக்கிறார். அவருக்கு இதுங்கெல்லாம் ரொம்ப பக்கத்துல நெருக்க வர்றாங்க. இது அவருக்கு அது பிடிக்கல. அவர் அருவருப்பு படுறாரு. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த இலுப்ப எண்ணெயோடைய வாடை அவருக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி மூஞ்ச சுளிக்கிறாரு, சிச்சி அப்படிங்கிறாரு. அதுக்குள்ள அவ என்ன பண்றா அப்படின்னா, இந்த இடத்துல எழுத்தாளர் குறிப்பிடுவது என்னன்னா, அந்த கோட்டுக்குள்ள அவர் துவைக்காம பல நாள் போட்ட பனியனுடைய வேர்வை நாற்றத்தை விடவா இந்த இலுப்பை எண்ணெய் நாற்றம் அடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியோட இருக்கிறார். அதுக்கப்புறம் பஸ் வருது. பஸ்ல இவங்க இடிச்சு பிடிச்சிட்டு ஏறுறாங்க. ஆனா இந்த கோட் போட்டவருக்கு அந்த இடிச்சு பிடிச்சிட்டு ஏறது பிடிக்கல. அதனால கொஞ்சம் ஒரு நிதானமா அவங்க வழியை விட்டுறாரு. முதல்ல
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏறின உடனே மேல இடம் இருக்கு, இந்த பிள்ளை இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து உட்காருது. இதுக்குள்ள இவர் கையில பச்சை கலர்ல ஒரு டங்க் பெட்டி வச்சிருக்கிறார். அந்த ட்ரங்க் பெட்டி, அவர் வந்து குடிமிக்காரர். ட்ரங்க் பெட்டி வச்சவரு அந்த ட்ரங்க் பெட்டிக்கு மேல வந்து அந்த பையனையும் உட்கார வச்சு பக்கத்துல வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு இந்தா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தோடனே, இந்தா இந்த புகையில கொஞ்சம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரு இடுப்புல இருந்து அந்த புகையில எடுக்கும் போது, இந்த கைய விடு, எதுக்கு இப்ப புடிச்சுட்டு நிக்கிற அப்படின்னு பையன் வந்து இவரோட இடுப்பை வந்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த ட்ரங்க் பெட்டி மேல உட்காந்து இவரோட இடுப்பை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும். அவன் கைய விலக்கி விட்டுட்டு இவர் இடுப்புல சொருகி வச்சிருந்த புகையிலையே தேடுறாரு. என்னப்பா எங்க போனோம், என்ன எந்த இடத்துக்கு போனோம்ப்பா, இந்தாப்பா, அட இறையா தோ வர அப்படின்னு சொல்லி முதல்ல தன்னோட மனைவிக்கு கொஞ்சம் புகையிலைய எடுத்து கையில கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அது எந்த இடம் அது அது மேல ஒசாரமா இருக்குமே, அது மேல ஏறி நின்னு பார்த்தா ஊரே தெரியுமாம்ல, அதுக்கு ஒரு டிக்கெட்டை போட்ட அப்படி சொன்ன உடனே அவருக்கு புரியல. என்னது இது, எது மேல ஏறினா ஊரே தெரியும், அடி அத்தி இவரு இந்த ஊராம்ல, இங்க இருக்கிறவருக்கு கூடவா அது தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த கோட்டு போட்டவரு, பா அவங்களுக்கு லைட் ஹவுஸ் ஒண்ணு கொடு அப்படின்னு சொன்ன உடனே, லைட் ஹவுஸ் தான் இதுங்க இப்படி சொல்லுதுங்களா சார் அப்படின்னு சொல்லி லைட் ஹவுஸ்க்கு 3 டிக்கெட் போடு. டிக்கெட்டை போடும்போது, என்னம்மா பையனுக்கு என்ன வயசு, 5 முடிஞ்சு 6ஆவது. ஓ அப்படியா, அப்போ அரை டிக்கெட் போட்டுருங்க. இவனுக்கு கொடுவா டிக்கெட்டு, ஆமா போட்ட வேண்டியதானே. அதுக்கு உடனே அந்த கோட்டு போட்டவர் சொல்லுவாரு, ஏங்க நீங்க 5 முடிஞ்சு 6ன்னு சொன்னீங்க, 3 வயசுன்னு சொல்லியிருந்தா டிக்கெட் வாங்கி இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மச்சான் அதெல்லாம் சொல்லாத, பிள்ளைக்கு வயசு கம்மியா சொன்னா ஆயுசு குறைஞ்சிருமா, அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா ஆமா சரிதான் சரிதான் புள்ள அப்படின்னு சொல்லுவேன். இதுக்குள்ள இந்த கோட்டு போட்டவர் வந்து லைட் ஹவுஸ் 2 இருந்தாப்பா, சாமி அது எப்படி, அது என்ன பேர் சொன்னீங்க, லைட் ஹவுஸ் ஞாபகத்துல வச்சுக்கோ, லைட் ஹவுஸ் அப்படின்னு சொன்ன உடனே டிக்கெட் போட்டுட்டு இவங்க கிளம்பி போவாங்க. அப்போ அவர் ரொம்ப பெருமையா சொல்வாரு, இங்க பாருப்பா நான் கூடதான் ஐயர் இனத்தை சேர்ந்தவன் தான், நான் உடனே சொல்றேன், சும்மா இந்த மாதிரி ஊரை விட்டுட்டு ஊர் வந்திருக்கிறீங்க, ஒரு டிக்கெட்டை வாங்குறதுக்கு எதுக்கு ரொம்ப இதெல்லாம் பாத்துக்கிறீங்க, வயசு குறைஞ்சிரும், வயசு கம்மியா சொன்னா ஆயுசு குறைஞ்சிரும், அதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை, அதெல்லாம் பெருசாலாம் ஒன்னும் ஆகாது, நீங்க ஊரு போய் சேர்ற வரைக்கும் இந்த மாதிரியே சொல்லுங்க, இல்லைன்னா போற இடத்துல டிக்கெட் கேட்பாங்க, கையில இருக்கிற காசை ஊர் போய் சேர்றதுக்கு வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லுவோம், பத்தியா ஐயர் வீட்டுல சாமிய சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவாங்க. வேடிக்கை பார்த்துட்டே வரும்போது இவங்களுக்கு வந்து அந்த லைட் ஹவுஸ் வந்து வந்துரும், என்னம்மா இறங்கு லைட் ஹவுஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் இடிச்சு பிடிச்சுக்கிட்டு அங்க லைட் ஹவுஸ் கிட்ட இறங்கும் போது திரும்பவும் அங்க இருந்து ஒரு வண்டி வந்து திரும்ப கிளம்பும், எக்மோர் ஸ்டேஷனுக்கு போகணும். இவங்க ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இவங்க எக்மோர் ஸ்டேஷனுக்கு போற வழி வரும். எக்மோர் ஸ்டேஷனுக்கு போற வழியில வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அங்க நின்னு இவங்க இன்னொரு பஸ் பிடிக்கணும். அந்த இன்னொரு பஸ் பிடிக்கிற இடத்துலதான் இவங்களுக்கு ஒரு பெரிய அந்த பஸ் வர்றது, அப்புறம் இந்த பையன் வந்து ரோட கிராஸ் பண்ணி அந்த ஆட்டோவை தேடி போவோம். ஆட்டோவை பார்த்தோம்னா எனக்கு ஒரு புதுசா இருக்கும், ரிக்ஷான்னு ஓடுவான், அவனை பிடிச்சு இழுத்து வச்சு அதுக்கப்புறமா அவங்க வந்து அடுத்த வண்டி பிடிக்கிறதுக்கு தயாராவாங்க. அந்த வண்டி கொஞ்சம் கூட்டமா வரும்போது இவங்க 2 பேருமே அந்த வண்டியில ஏறுவாங்க. வண்டியில ஏறும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து அந்த ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துருக்கும். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு பெண்ணு, பாப் கட் எல்லாம் பண்ணி இருக்கும், ஒரு இது ஃப்ராக் மாதிரி போட்டு இருக்கும் அந்த பொண்ணு. அப்போ இவர் வந்து இந்த கதையில வந்து அவர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இப்போது நடைமுறையில் இல்லாதமையால் நான் அதை உபயோகப்படுத்தவில்லை. உட்காந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டைலா இருப்பாங்க, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்பா நான் ஜன்னல் ஓரத்துல உட்காந்துக்கிறேன், எப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஜன்னல் ஓரத்துல அந்த சீட்டு, எம்மா
பொண்ணு கொஞ்சம் தள்ளிக்கியா, என் புள்ள அங்க உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு ஒண்ணு அந்த இழுப்பு என்ன வாசனையும் அவனுடைய அந்த குடுமையுடைய உரசலமும் அந்த பொண்ணுக்கு பிடிக்காம நோனோ நோனோ ஐ கான்ட்னு சொல்லும். சொன்ன உடனே அவருக்கு வந்து இந்தா சட்டை தள்ளு, நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி விட்டுட்டு இவனை போய் அங்க உட்கார வச்சுட்டு வேடிக்கை பாத்துங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்ச உடனே இவங்களுடைய இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம அவங்க வந்து அந்த வண்டியை விட்டுட்டு இறக்கி விட்டுடுவாங்க. முன்னாடியே இவங்க இறங்க வேண்டிய இடம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள இறக்கி விட்டுடுவாங்க. இறக்கி விட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து நடந்தே போயிடுவாங்க. நடந்தே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிடுவாங்க. அப்போ வண்டிக்குள்ள இருந்த அத்தனை பேருமே வந்து பட்டணம் சிரிக்குது. எல்லாருமே இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க வந்து வாப்புல இங்கதான் இருக்குது, தோ ஓடி நடையா நடந்து ஓடி போடலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இதுதான் பட்டணம் சிரிக்கிறது அப்படிங்கிற கதை. இதுல 2 குறிப்பான ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு, வண்டியில ஏறின உடனேயே அந்த கிராமத்துல இருந்து வரக்கூடிய அந்த குடுமி அப்படி வச்சிருக்கிறவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கொட்டைப்பாக்க எடுத்து வாயில போட்டுட்டு நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிருவாரு. அத அருவருப்பு பட்டுட்டு பின்னாடி யோசிச்சு ஏறினாரு இல்லையா அந்த வண்டியில, அந்த கூட்டு போட்டவரு அவரு என்ன பண்ணுவாரு, அசோகா பாக்கெட்ல வருது இல்லையா, அந்த பாக்க வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வாயில போட்டுட்டு அத கடிக்க முடியாம இந்த ஜவ்வெல்லாம் வலி எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கிராமத்துல இருந்து வந்து அவர் வாயில போட்டு நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிட்டு அவங்க மனைவி கிட்ட பேசுறத பார்த்துட்டு இவனுக்கு எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பலம் வருது அப்படின்னு நினைக்கிறத வந்து இந்த இடத்துல ஒரு குறிப்பாவே எழுத்தாளர் சொல்லியிருப்பார். இதுதான் பட்டணம் சிரிக்கிறது கதை. இதுல நிறைய வழக்கமா அவருடைய கதைகள்ல உளவியல் பார்வைகள் அதிகமாக இருந்தாலும் இதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு பட்டின வாழ்க்கைக்கும் ஒரு கிராமத்து வாழ்க்கைக்கும் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் வேறுபாடுகளை வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். அடுத்த கதை சொல்லிடுங்க. அப்படியே இப்போ அடுத்தது நாம் பார்க்கவிருக்கும் சுவாரஸ்யமான கதை. கதையின் பெயர் நிக்கி. செம்மம்பேடு குப்பம். இந்த குப்பத்துல ஒரு அன்னைக்கு நல்ல மழை. ஓலை குடிசைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஓலை குடிசைகள், அந்த குடிசைக்கு வந்து நல்ல மழை பெஞ்சுட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு 2 குடிசையும் சேர்ந்து இருக்கும். அதாவது ஒரு ஓலை வந்து முடியிற இடத்துல அடுத்த ஓலை வந்து தொடர்றதுனால அதுக்கு கீழே வந்து மழை தண்ணி தேங்காம ஈர மண்ணே இருக்கக்கூடிய அந்த இடத்துல நல்ல பள்ளம் தோண்டி ஒரு 5 குட்டிகளை போட்டது ஒரு நாய். அது ஒரு தெரு நாய். அப்போ அந்த நாய் அந்த 5 குட்டியும் போட்டுட்டு அந்த இடத்துல இருந்த அந்த குட்டிங்க எல்லாம் வந்துட்டு சினிங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கும் பொழுது வயிறு முட்டை பாலையும் வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு தாய்மை அடைஞ்ச ஒரு கர்வமும் திருப்தியுமோட அது அந்த தெருவுல சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குட்டிங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த தாய் அப்பப்ப வரும், அதுக்கு பால் குடிச்சுட்டு அந்த தெருவுல எல்லாருக்கும் இதை பத்தின நல்ல பரிச்சயம் இருந்தது. திடீர்னு வந்து ஒரு நாள் பார்த்தாக்கா இந்த நாயை காணும். அடடா, இந்த நாயை காணமே, இந்த குட்டிங்க எல்லாம் ஒரே கத்திக்கிட்டே கிடக்குதுங்களே, என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது ஒரு குட்டி பையன் ஓடி வந்து சொல்றான், அந்த நாய் இல்ல நாய், அது இந்த ஐஸ் ஹவுஸ் பக்கத்துல லாரியில அடிபட்டு நசுங்கி கூழ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற பசங்க எல்லாம் நாய் செத்துச்சாண்டா, அந்த குட்டியை தூடா 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 அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு குட்டிய கையில எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுல ஒரு குட்டிய அங்கேயே விட்டுடுறாங்க. டேய், அது பொட்டடா, தூக்கிப்படு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டை நாயை எடுக்க கூடாதுன்னு அதை விட்டுடுறாங்க. இந்த நாய் உடம்பு முழுக்க கருப்பா இருக்கு, அதோடைய காதுகள் மட்டும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. இந்த நாயை வந்து ரொம்ப சினிங்கி அழுது, பசி பாலுக்கு அழுது, அதை யாருமே சீண்ட மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப பரிதாபமா மனித நேயத்துக்காக ரொம்ப விரும்பி ஒரு மனிதன் பின்னாடி நடக்குது, பட் யாருமே அதை சட்டை பண்ணல. அது ரொம்ப சோர்ந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பின்னாடியே வந்து இத ரொம்ப நாளாவே பார்த்து அங்க இருக்கிற அந்த ஏரியால இருக்கிற அந்த சின்ன பசங்க எல்லாம் வந்துட்டு,
நான் அதை பின்னாடி ஓடி ஓடி அதை கொஞ்சம் விளையாட்டு காட்ட வேண்டியது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் அதை பார்த்தா பாவமா இருந்ததுனால பொறை வாங்கி போடுறது, டீ குடிச்சிட்டு மிச்ச டீ அதுக்கு கொடுத்துடுறது, அதுக்கப்புறம் பழைய கஞ்சி, பழைய சோறு, அதாவது அவங்களுடைய தரித்திரத்தை அந்த நாய்க்கும் ஊட்டி வளர்க்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமா அதையும் குடிச்சிட்டு அது அப்படியே அந்த ஏரியாவில சினிங்கி இந்த மாதிரி தினம் கொஞ்ச நாளா அது பாட்டுக்கு இருக்கு. அந்த மாதிரி இருந்து சுத்திட்டு வந்த அந்த நாய் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதால வெளியில எல்லாம் நடந்து போய் ஒரு சில விஷயங்களை அதுக்கு தானா தேடிக்கிறதுக்கு தெரியல. ஏன்னா அதை யாரும் வளர்க்கல. அந்த நேரத்துலதான் ஒரு வீட்டு திண்ணையில அந்த நாய் அண்ட ஆரம்பிச்சது. அப்போ அவங்க வீட்டுல இருந்து கிடைக்கிறத குடுக்கறத எல்லாத்தையும் அந்த திண்ணையில கொண்டு வந்து வைக்கவும் அந்த வீட்டு அம்மா ஒரு நாள் வாச தெளிக்க வந்துச்சு. வரும்போது இது நான் எப்ப பார்த்தாலும் இங்கேயே கிடக்குது, வேண்டுக்குன்னு தள்ளி விடு அப்படின்னு ஒரு தொடப்பத்தை எடுத்து அந்த திண்ணைய பெருக்கி தள்ளும்போது இந்த நாயையும் பெருக்கி கீழே தள்ளிட்டோங்க. அது அப்படின்ற சத்தத்தோட போய் குப்பையோட குப்பையா விழுந்தது. அப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல அது மெயின் ரோடு அப்படியே அந்த தெருவை கடந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மெயின் ரோடு பக்கமா நடக்குது. அங்க பார்த்தா பெரிய பெரிய வண்டி புதுசா இருக்கு. புஷ் புஷ்ன்னு இப்படியும் அப்படியுமா வண்டி போகுது. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு பசிக்குது, என்ன சொல்லணும்னு தெரியல, யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. ரொம்ப பாவமா பாக்குது. அந்த நேரத்துலதான் ஒரு பெரிய பஸ்ஸ ஓட்டிட்டு வர ஒருத்தர் ஒரு மனித நேயத்தோட, ஐயோ எதுக்கு இந்த நாய் அடிச்ச பாவம் நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸ ஒரு வளைச்சு அப்படி நேரம் போவார். அந்த நாய் அந்த நேரத்துல அவரை பார்த்து பாவமா அப்படியே அவ்வளோ பெரிய பஸ்ஸ பாவமா பார்க்கும். அந்த நேரத்துல பொத் அப்படின்னு ஒரு எச்சையில அவள் அந்த நாயோட பக்கத்துல விழும். இது அப்படியே மிரண்டு போயிடும். ஏன்னா அந்த பொத்துன்ற சத்தமே இதுக்கு புதுசு. அது இதுக்கு முன்னாடி அந்த சத்தத்தை பத்தி இது கேள்விப்பட்டதோ இதுக்கு அதெல்லாம் அனுபவமும் இல்லை. அந்த பொத்துன்னு பக்கத்துல அந்த எச்சையில விழவும் இது மிரண்டு போய் இப்படி பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நகர்ந்து போய் அதையே பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள தூரத்துல இருந்து 4 கால் பாய்ச்சலோட அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாய் அப்படியே வேகமா அந்த எச்சையிலைய போட்டு இப்படி பிச்சு சாப்பிடுறத இது தூரத்துல இருந்து பாவமா பார்த்துட்டு. அந்த மாதிரி நிலையிலதான் இதுக்கு வாழ்க்கை அந்த தெருவுல போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஒரு நாள் அதுக்கு ஒரு சின்ன விடிவே வந்தது. எப்படின்னா, இது ரொம்ப பாவமா அந்த தெருவுல இருக்கும் பொழுது ஒரு குழந்தைய ஒரு தாய் எங்கேயோ பாவம் அந்த தாய் அந்த குழந்தைய தொந்தரவு பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கையில ஸ்லேட் இருக்கு, ஒரு சின்ன பை இருக்கு. அந்த குழந்தை ஒரே அடம் பிடிக்குது. எதை பார்த்தாலும் அது வேணும்னு ஒரே அடம். அந்த தாய் அந்த குழந்தைய சமாதானம் பண்ண முயற்சி பண்ணி அவங்களால முடியல. அந்த நேரத்துல இந்த நாய் பக்கத்திலேயே போய் நின்னு வாலாட்ட அந்த குழந்தை இந்த நாயை பார்த்துட்டு எனக்கு இந்த நாய் வேணும்னு கேக்குது. நல்ல வேலை, அன்னைக்கு பேஞ்ச மழையிலயும் அடிச்ச வெயில்லையும் அது இத்தனை நாள் மனித கழிவையும் மனிதருடைய வேண்டாததையும் தின்னு சுவைத்து பெரண்டு இருந்தது. அந்த மழை தண்ணியில கழுவி அந்த வெயில்ல அதோட சருமம் எல்லாம் காஞ்சி இருந்ததுனால அந்த குழந்தைக்கு அந்த தாய் இந்த நாயை எடுத்து கையில குடுக்குறாங்க. அந்த குழந்தை அந்த நாயை அணைச்சு ஒரு முத்தம் எடுத்து ஜென்ம சாபல்யம் இந்த நாய்க்கு. ஆஹா, ஒரு மனுஷன் கையில நம்ம போயிட்டோமே, நம்ம முத்தம் எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறமா அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அப்படியே பரிதாபமா அவங்களே பார்க்கவும் அந்த குழந்தைய தாயை புரிஞ்சுக்கிட்டு அந்த நாயை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதுல இருந்து அவங்க வீட்டு திண்ணையில இருக்கக்கூடிய தூண்ல சணல் கயிறு போட்டு கட்டி அந்த குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொருளாகவும் ஒரு விருப்பமான பிராணியாகவும் அந்த வீட்டுல வலம் வருது. வேணும்ன்றத அப்பப்ப சாப்பிடவும் கிடைக்குது. அப்பாடா நமக்கு அன்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னு அது நிம்மதி அடையும் போதுதான் ஒரு நாள் அந்த வீட்டு அம்மா அந்த வீட்டை விட்டுட்டு அவங்க வேலைக்கோ எங்கேயோ வெளியில கிளம்பும் பொழுது இது பின்னாடியே ஏதோ எஜமானி அம்மா போறாங்களே கூடவே போவோம்னு நினைச்சு அவங்க பின்னாடியே போகுது. அவங்க வீட்டுக்கு போன்னு சொல்ல கேட்காம அவங்க பின்னாடி போப்போ அந்த அம்மா போய் ஒரு பஸ்ல ஏறி போயிட்டாங்க. அந்த பஸ் போக போது இது பின்னாடியே ஓடி போய் பார்த்த உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா இது வந்த வழி பறந்து போச்சு. அதனால நேரா பஸ் போயிடுச்சு. இப்ப இது என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு சந்து உள்ள போயிடுச்சு. அந்த சந்து உள்ள போயிட்டு இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கேயும் அங்கேயுமா சுத்தி திரிஞ்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல மசால் வடை வாசனை இதுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. நல்ல வாசனை. அந்த இடத்துல ஒரு பாட்டி ரோட்டோரத்துல ஒரு கடாய் வச்சு இரும்பு கடாய் வச்சு சுத்தி இரும்பு அந்த டின் இருக்கும் இல்லையா
அந்த தகர டின்ன வந்து பிரிச்சு அத சுத்தி அடப்பு கொடுத்து அந்த அடுப்பு பத்த வச்சு அவங்க வடை சுட்டுட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணுது, வாசனை பிடிச்சது. அப்படி நல்ல வாசனை, வடை வாசனை. இதுக்கு அந்த இடத்த விட்டு அசையறதுக்கு மனசும் இல்ல. பக்கத்துல பார்த்தா ஒரு குப்பைமேடு, நமக்கான இடம் அப்படின்னு போய் அந்த குப்பைமேட்ல போய் படுத்துக்கிட்டு அந்த வாசனைய உள்ள மோர்றது, அப்புறம் அப்படியே குப்பைமேட்ல படுக்கிறது. என்ன பண்றது, வயிறுல பசி. அந்த பாட்டி ஒரு வடையில ஒரு துண்டாது பிச்சு நம்ம கிட்ட போடாதா அந்த ஏக்கத்தோட படுக்க. நிஜமாவே அந்த பாட்டி ஒரு வடையில ஒரு துண்டை பிச்சு அப்படின்னு தூக்கி போட்ட உடனே ஆனந்தம் தாங்கல. இதுக்கு நடுவுல அந்த குழந்தை இந்த நாய்க்கு வச்ச பேருதான் நிக்கி. பப்பி பப்பின்னு கூப்பிட்டுட்டு இருந்தது போக நிக்கி நிக்கின்னு கூப்பிட ஆரம்பிச்ச உடனே நிக்கிக்கு பேரும் கிடைச்சிருச்சு. நான் தூக்கி போடவோ அந்த வடைய பார்த்த உடனே நிக்கிக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த வடைய பாக்குது, ஆனா சாப்பிடல. அத சுத்தி 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 வருது. அப்புறம் அந்த வடைய கிட்ட போறது, மோர்றது, அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து நின்று அந்த வடைய இப்படி இப்படின்னு அழகு பாக்குறது. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த வடைக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, கற்பனையில யாரோ ஒரு எதிரி நம்மளுடைய வடைய நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு தனி நாடகத்தை நடத்தி கற்பனையில இருக்கக்கூடிய அந்த எதிரி அந்த வடைய பிக்கிறாங்க. நம்ம போய் அந்த வடைய ஜெயிச்சு எடுக்கிறோம்னு இதுவா ஒரு கற்பனை பண்ணி அந்த வடைய எடுத்து கவ்வி அதை சாப்பிட ஆரம்பிக்கும். இப்படித்தான் நிக்கி முதல்ல எதையோ ஒண்ணு தானே தேடிட்டு சாப்பிட்டா காலம் அப்பதான். அது வரைக்கும் அது பண்ணதில்லை. அதுக்கப்புறம் இந்த தெருவுல இருக்கக்கூடிய எச்ச இலை எல்லாத்தையும் பொறுக்கி வேண்டாதது குப்பைமேடு இது எல்லாத்தையும் போய் சாப்பிட்டு தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் உடல் அளவுல வந்து ஒரு சத்து வளர்த்துக்குச்சு. இந்த அளவுக்கு உடல்ல சத்து வளர்த்துக்கிட்ட நிக்கி என்ன பண்ணுச்சுன்னா, அதுல இருந்து நிக்கிக்கு ஒரு தைரியம். இனிமேல் நமக்கு கவலை இல்லை. இனிமேல் நம்மளால வந்து ஒரு 4 நாய் வந்துச்சுன்னா கூட போய் அதுல இருந்து ஒரு 2 எச்சலைய எடுத்து சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் நிக்கிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிக்கியால அந்த இடத்துக்கு போகவே முடியல. ஆனா நிக்கி வந்து ராத்திரி எல்லாம் ஒரே அழும். ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழும். ஏன்னா நம்ம எஜமானி அம்மாவை தொலைச்சிட்டோமே, நமக்கு பேர் வச்சு நமக்கு ஒரு மனித நேயத்தோட நம்மள வந்து அழைச்சவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ரொம்ப வருத்தம், ரொம்ப அழுக. டெய்லி ராத்திரி தான் அழும். அப்புறம் இப்ப காலம் போக 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 கொஞ்சம் கொஞ்சமா நிக்கியும் அந்த விஷயத்தெல்லாம் மறக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற இந்த தெருவு பத்தல நிக்கி. பக்கத்துல 2 தெருவு தள்ளி போனா பங்களா வீடுகள்லாம் இருந்தது. நிக்கி நிறைய அந்த எச்சல பொறுக்கி சாப்பிட்டு அப்பப்போ நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எங்கேயாவது போய் இளப்பாறணும்ல. இங்கெல்லாம் எங்க இருக்குது மரம்? அதே அந்த தெருவு பக்கமா போனா நல்ல பெரிய பெரிய மரம், பங்களா வீடு. அதனால அந்த பக்கமா போலான்னு நிக்கி கொஞ்சம் மெதுவா நல்லா நடந்து ஆயாசமா ஒரு மத்தியான நேரம் அப்படியே போகுது. அப்படியே போக 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 யாரோ ஒருத்தங்க ஒரு ஏக்கத்தோட ரொம்ப பாசத்தோட கூப்பிடுற மாதிரி மிக்கிக்கு தோணுச்சு. யாரா அது? நம்மள யாரும் இப்படி எல்லாம் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு மெதுவா திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய பங்களா. அந்த பங்களாவோட கேட்டுல ஒரு பெரிய நாய், ஜாதி நாய். அந்த நாய் நின்னு கேட்ட 2த்தையும் பிடிச்ச மாதிரி மிக்கிய கூப்பிடுது. அது நின்னு இருந்த அந்த ஒரு நிலைய பார்க்கும்போதுதான் நிக்கிக்கு தெரிஞ்சது அது ஒரு ஆண் நாயின்னு. அந்த ஆண் நாய் என்ன பண்ணுதுன்னா, அந்த கேட்ல அடியில இருக்கிற சந்து வழியா எப்படியாவது வெளியில வரணும், அது நிக்கி போய் அது கீழே கிட்ட போய் விளையாடணும்னு அது தொந்தரவு பண்ணுது. ஆனா அதால அந்த சந்துல வர முடியல. அப்புறம் நிக்கி பார்த்துச்சு, நீதானே வெளியில வர முடியல, நான் உள்ள வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி அந்த கேட்டோடைய சந்து வழியா உள்ள போயிடுச்சு. உள்ள போன உடனே ஒரே ஆட்டம். நிக்கியும் அந்த நாயும் வந்து கூடி குலாவி ஒரே சந்தோஷம். நிக்கிக்கு வந்து அப்படியே சுழண்டு நாட்டியம் ஆடுறத ரசிச்சுக்கிட்டு இருக்குது அந்த நாய் நின்று. யான சந்தர்ப்பம் பார்த்து அந்த நாய் நிக்கி கிட்ட வந்து ஒன்று கூடு. அப்போ அந்த நிலைய புரிஞ்சிக்க முடியாம அதே நேரத்துல அந்த இன்பத்துல தன்னையே இழந்த நிக்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கண் கரங்கி அப்படியே நிக்குது. இந்த சந்தர்ப்பத்துல அந்த எஜமானி அம்மா உள்ள இருந்து வெளியில வர
வெளியில வந்து எங்க ரொம்ப நேரமா நாயை காணுமேன்னு பார்க்கும்போது நிக்கிய இந்த நிலையில தன்னுடைய ஜாதி நாயோட பார்த்த அம்மாக்கு பொறுக்க முடியல. ஒரே சத்தம் போட்டு எல்லாரும் வாட்ச்மேனை கூப்பிடுறாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் போங்க வாங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க. கத்திட்டு அந்த அம்மா என்ன யோசிக்குதுன்னா, இந்த நிலையில தன்னுடைய நாய் இருக்கிறத நம்ம பார்த்து கத்துனத அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யாராவது பாத்துட்டாங்களா அப்படின்னு பதட்டம் அடைகிறாங்க. பதட்டம் அடைஞ்சிட்டு யாரும் பார்க்காத மாதிரி அந்த அம்மா வந்து உள்ள போயிடுறாங்க. இந்த சத்தத்திலயும் ஆரவாரத்திலயும் அந்த நாய் வந்து விலகிடுது. நிக்கி வெளியில வந்தது. அன்னையில இருந்து நிக்கிய அந்த தெருவுல யாருமே கிட்ட கூட சேர்க்கறது இல்ல, தெருமுனைக்கும் வர வைக்கிறது இல்ல. யாருமே நிக்கிய வந்து பக்கத்து தெருவுல கூட யாரையுமே விட மாட்டேங்கிறாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில குடிசை இருக்கிற இடத்துல கூட நிக்கிக்கு இடம் இல்லாம போகுது. ஏன் தெரியுமா? பொட்ட நாயி என்ன நம்ம வீட்டு வாசல் வந்து குட்டி போட்டு போச்சுன்னா யார் இழவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அதை யாருமே கிட்ட சேர்க்கறது. முன்ன மாதிரி இப்ப எல்லாம் நிக்கியால ஓடி ஓடி எச்சல பொறுக்க முடியும், அதால ஓடவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப மெதுவாதான் போகுது. மத்த நாய்ங்கெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் வச்சு ஏதாவது இருந்ததுன்னா அதை சாப்பிடுது. இப்படியே இருந்து ஒரு குப்பத்துக்கிட்ட போகுது. நிக்கி பிறந்த கதையும் இப்படி ஒரு குப்பத்துல தானே ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஒரு குப்பத்துல ஒரு ஓலை வீட்டுக்கு வாசல்ல அதே மாதிரியான ஒரு சின்ன பள்ளம். அந்த பள்ளத்துக்கிட்ட போய் பள்ளம் தோண்டி நிக்கி வந்து ஒரு 5 குட்டியை போட்டுருக்கு. குட்டி போட்ட அடுத்த நிமிஷம், டேய் ஜாதி நாயிடா, வாடா 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 அப்படின்னு அவன் வந்து 5 குட்டியையும் தூக்கிட்டு ஓடிட்டான். இத பார்த்த உடனே நிக்கிக்கு, என்னடா இது, நம்மள யாரும் இப்படி வந்து தூக்கலையே, இது என்ன இது, நம்ம பிள்ளைங்களை எல்லாருமே தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு பேசாம நிக்கி. அதுல இருந்து நிக்கி யாராவது பெரிய கார்ல பெரிய வசதி வாய்ந்தவங்க எல்லாம் யாராவது வாக்கிங் கூட்டு போனாலோ, கார்ல வசதியான நாய்ங்க தலைய மட்டும் வெளியில விட்டுட்டு நாக்க ரொம்ப பகிரங்கமா அப்படியே நாக்க நீட்டிட்டு அப்படியே அழகா புசு புசுன்னு வெள்ள முடியோட போச்சுன்னா நிக்கி கொஞ்சம் தூரத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு போச்சு வாங்க நின்னுடும். ஒருவேளை தன்னோட குழந்தையில ஒரு குழந்தை அதுன்னு நினைச்சு ஓடிச்சோ இருக்கலாம். நிக்கிக்கு இது சீசன் டைம், அதுக்கு காலம் இருக்கு இல்லையா, காலம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே, காலம் மாறுது, அதுக்கும் வந்து தேவைகளும் இருக்கு இல்லையா. தேவைன்னு வந்துடுச்சுன்னா ஜாதி பார்க்கவா முடியும்? அதனால நிக்கிக்கு இப்போ ஓரின அந்த சேர்க்கை காலம்ங்கிறதுனால அது தன்னை யாராவது கேட்பாங்களாங்கிற எதிர்பார்ப்போட அந்த தெருவுல இருக்கு. இதுதான் நிக்கியோடைய கதை. எல்லாரும் கை தட்டலாமா? பண்ணுங்க. அட்டகாசமா இருந்தது. 2 கதையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஆஃப்டர் லாங் டைம் நான் கேட்கறதுனால ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. கடகடன்னு ஜெயந்தி சொல்லிட்டு ஓடினன்னு நினைச்சாங்க. You read my mind, sir. ஆனா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னவோ அன்னைக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு, இன்னைக்கும் போற மாதிரி ஆயிடுச்சு. கதையை எவ்வளவு என்ஜாய் பண்றேனோ அதுக்கப்புறம் டிஸ்கஷனும் நான் அவ்வளவு ஈக்குவல் பண்றேன். நீங்க சொன்ன ஸ்பீடு வந்து எப்படி தெரிஞ்சுன்னா கதை முடிஞ்சுட்டா கடகடன்னு ஓடிடும் அப்படின்ற ஸ்பீடு தெரிஞ்சது. இந்த கதை நான் கடைசி நிமிஷம் வந்து கொஞ்சம் அந்த டோர் ஓபன் பண்ணதுனால ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கதை நாயை பற்றியா? சிந்திப்போம். அதெல்லாம் புரிஞ்சிச்சு. அது கூட புரியலன்னா அப்புறம் எப்படி? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க ரேணு, சரியா கேட்கல. இந்த கதை நாயை பற்றியா? நாயை பற்றியா?
சிந்திப்போம் வாங்க அப்படின்றதுதான் நான் ஃபைனல் பஞ்ச்லைன் நான் கொடுக்கணும்னு நினைச்சது. ஏற்கனவே சிந்திச்சிட்டோம். ஜெயகாந்தன் ஸ்டோரி இவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கோம். அவர் எப்பவுமே நம்மளதானே புரிய வைப்பாரு, நம்மளேதான் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சிந்திச்சிட்டோம். இவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு. அவரு நாய எழுதல, மனுஷன் வேற மாதிரி இருக்கு வர்ணிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது, நல்லாவே தெரியுது. பார்ப்போம், ஒருத்தர பதில் சொல்லிப்போம். வாங்க சிவகுமார் சார், பேசுறீங்களா? நிறைய பேர் பேசுறது நான் கேக்குறேன். பேச சொல்லாமே. அமுதா மேடம் பேசுங்க. 2 கதையும் கேட்டீங்களா? அசந்து போய் உட்கார்ந்துட்டேன் சார். சொன்ன அந்த தோரணையும் அப்படியே அந்த உள்ளத்துக்குள்ளார போய் ஒரு விசாலமா ஒரு சுத்தி அந்த கதையில இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே மனசுக்குள்ளார நடவு நடுற மாதிரி நட்டு வச்சுட்டு எவ்வளவு ஜம்முன்னு இந்த ரேணு உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப அழகா, ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கருத்துகள் தான் இந்த கதை. ஆமா, நம்ம ஸ்டீபன் சார் சொல்ற மாதிரி மனசுக்குள்ளார இது மனிதர்களை பத்தி தான் குறிப்பிடுதுங்கிறது நல்லாவே தெரியுது. என்ன பண்றது, காலம் அந்த மாதிரி ஒரு காலம். ரொம்ப அதே மாதிரி கிராமத்துல இருந்து அவங்க லைட் ஹவுஸ் பார்க்க வரும்போதும் உண்மையிலேயே அந்த கிராமத்துல இருக்கிற அந்த இன்னசென்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப அழகான கதை, ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கதை தான் இதெல்லாம். அந்த கதைகள்லாம் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு ஆழப்படுத்துது. இத பத்தி நம்ம இன்னும் 2-3 நாளைக்கு சிந்திப்போம்னு நினைக்கிறேன் நான் இத. ஏன்னா அவ்வளவு ஆழமான ஒரு கதை. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். முதல் கதையை பொறுத்த வரைக்கும் சார், முதல் கதையை பொறுத்த வரைக்கும் சார், எனக்கு மதுரை, நான் சென்னை காஞ்சிபுரம் இப்படியே இருந்துட்டேன். நான் எனக்கு சென்னையில இருந்து செங்கல்பட்டு தாண்டி நான் எங்கேயும் போனதில்லை. முதல்ல பணிக்கு போடும்போதுதான் நான் டவுன் சவுத் போறேன். போன உடனே பிளஷர் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, என்ன பிளஷர் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, பிளஷர்னா காரு. அவங்க சொன்னாங்க பாருங்க, பஸ் என்ன காருன்னு சொன்னாங்க. அது மாதிரி பிளஷர்னா காரு, பிளஷர் எடுத்துட்டு வரோம்னு தான் சொல்லுவாங்க. சர்க்கரை வாங்கிட்டு வாங்கன்னு வீட்டுக்கு சொன்னா போய் நாட்டு சர்க்கரையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னப்பா இது சர்க்கரை கேட்டேன் நான், சுகர், அது சீனிமா, அது சீனின்னு சொல்லணும் அப்படின்னுவாங்க. வைரமுத்து சாரோட இன்டர்வியூ நேத்து இன்னைக்குமா சன் டிவில போச்சுது. இந்த பாடல்கள்ல ஆங்கிலம் கலக்காம அந்த பாடல்கள் வரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அவருடைய பாடல்கள் அந்த மொழியில எழுதினதுனால அந்த சக்சஸ் வந்தது. என்னோட ஊர் மொழி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஸ்லாங்கு, அவங்களோட மொழியை எப்படி மதுரை தேனி அந்த வட்டார மொழி எப்படி வசீகரமா அவரால் உபயோகப்படுத்தப்பட்டது. ராசாவே உன்னை எண்ணி, ரோசாப்பூ, அந்த பாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பழச மரக்கலையே பாவி மனம், அந்த மாதிரி எல்லாம். இவங்க ரேணு இன்னைக்கு இந்த கதையை சொல்லும் போது எனக்கு அப்படியே பிளாஷ்பேக் ஆயிடுச்சு. எனக்கு முழுக்க மதுரை மாவட்டத்துல வாழ்ந்த வாழ்க்கையை அந்த லாங்குவேஜ் அது எல்லாமே வெசையா போயிட்டு வந்துடுறேன்னுவாங்க, ஸ்பீடா போறதுக்கு. அந்த மாதிரி சிலதெல்லாம் புரியாது. அவங்க சொல்ற வேகத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு கூட எனக்கு புரியாது. திருப்பி சொல்லி, இப்ப சொன்ன பாருங்க, என்ன சொன்னீங்க சொல்லுங்க ரேணுன்னு சொன்ன மாதிரி திரும்ப இன்னொரு முறை சொல்லுங்க, மெல்ல சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்டுக்குவேன். இந்த குழந்தைகளோட அந்த அம்மா வர்றது, அந்த தலையில எண்ணெய் இல்லாம நம்ம இங்க பறக்கிற மாதிரி முடியெல்லாம் பறக்காது, நல்ல எண்ணெயை வச்சு அழுந்தி அப்படித்தான் வாரி இருப்பாங்க. அது நமக்கு சங்கடப்படுத்துற மாதிரி அந்த மாடர்ன் கேர்ளும் அந்த கோட்டு சூட்டு போட்டவரும் அந்த நாத்தம்னு நினைக்கிறது, உயரமா இருக்கிற பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பில்டிங்னு கூட பேர் தெரியாம அந்த ஊரை சுத்தி பார்க்க வர்றது, இதெல்லாம் அப்படியே டிப்பிக்கலா அவங்களுடைய அந்த மொழி. அது அந்த அளவுக்கு அழகா பேசுனீங்க ரேணு, ரொம்ப நல்லா இருந்தது. அது கரெக்டா அவங்கள தாங்க முடியாம பட்டணம் சிரிக்குது, பட்டணம் எதுக்கு சிரிக்குதுன்னு தெரியல. அங்க கிராமங்கள்ல போய் பார்த்தோம்னா தான் உண்மையான அன்பு, உண்மையான வாழ்க்கை இது நமக்கு தெரியும். இங்க நம்ம பக்கத்து வீட்டுல பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல கூட யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுவா வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த அளவுக்கு ஒரு கேர், அந்த ஒரு எப்படி இருந்தாலுமே எல்லாரும் சொல்லுவாங்க மதுரைனா கத்தி எடுத்தாங்க, அது ஒரு மாதிரி வயலண்டா பேசுற மாதிரி சொல்லுவாங்க. உயிரையும் கொடுக்கக்கூடிய மக்கள், தப்பு அப்படின்னா உயிரையும் எடுக்கக்கூடிய மக்கள், ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க. அன்புன்னா நான் அந்த அளவுக்கு அந்த அன்பை அனுபவிச்சிருக்கிறதுனால எனக்கு அப்படியே அந்த கதை
எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. 2வது கதையை பொறுத்த வரைக்கும் அது நாய்கள் வாழ்க்கையா இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் இது ரொம்ப அந்த குழந்தை இது பண்றது, இது இது வரைக்கும் புரண்டு இருந்தது, மழையும் அந்த வெயிலும் உதவி செஞ்சு அது சுத்தமா இருந்ததுனால அந்த குழந்தை கொஞ்சம் முடிஞ்சது, தொலைஞ்சு போனது. அந்த நாட்டு நாய் நம்முடைய நாயோட கூடுறதா அப்படின்னு அந்த பெரிய வீட்டுக்காரம்மா அது பக்கத்துல வேற பாத்துட்டாங்களான்றது என்னவோ வீட்டுல ஒரு தப்பு நடந்த மாதிரி நாய் ஒரு பெரிய தப்பு மாதிரி பண்ணது. இதெல்லாம் மனிதர்களுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த எதை காமிக்கிற குணாதிசயங்களை காமிக்கிற மாதிரி இருந்தது. அமுதாம்மா சொன்ன மாதிரி இது ரொம்ப மண்டைக்குள்ளார கட்டாயம் ஓடும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. மாடுலேஷன் வாஸ் எக்ஸலென்ட். என்ஜாய்டுமா. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். மதுரம் பேசுறீங்களா? எஸ் சார், கண்டிப்பா பேசுவோம் சார். ரொம்ப நாள் ஆச்சு மேடத்தோட கதை கேட்டு. ஆக்சுவலா அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜெயகாந்தனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? ரொம்ப நன்றி. அது எனக்கு தெரியாது இல்ல மேம். நான் ரெட் போர்ட்டல்ல ஜாயின் பண்ணப்ப எல்லாரும் சொல்றதும் எனக்கு தெரியாது இல்லையா. சோ அவரோட அந்த கதைகளை கரெக்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கதான் உயிர் கொடுக்குறாங்க அவரோட கதைகளுக்கு. ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா இவங்க உயிர் கொடுக்கறத பார்த்து அவர் இன்னமும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி எழுதுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த நிக்கி கதை நீங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி ரெட் போர்ட்டல்ல சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேம். நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சேம். ஆனா நரேஷன் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க எத்தனை வாட்டி நரேட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் நரேட் பண்றீங்க. அதுக்கான லாஸ்ட் லைன் நான் நினைச்சேன், என்ன லாஸ்ட் லைன் மேடம் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள சார் சொல்லலாம் அப்படின்ட்டாரு அப்படின்னு. அப்போ சரி, நீங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லாஸ்ட் லைன் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ இப்பதான் கதை முடிவடையுது அப்படிங்கிற தாட் வந்துச்சு. ஆஸ் யூஷுவல் மேடம் சொன்ன அந்த லாஸ்ட் லைன், இது நாய்களுக்கு மட்டும்தானாங்கிறது எல்லாருமே திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேசின மேடம் சொன்ன மாதிரி 2 நாயும் சேர்ந்துருச்சான்னு வீட்டுல பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்தெல்லாம் பாத்துட்டாங்களா, இது ஏதோ ஒரு கொலை குத்தம் நடந்துருச்சோ, யாராவது சாட்சிக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதும் அதுவும் கரெக்டான தாட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கதை ரொம்ப அந்த கிராமத்து மக்கள் கிட்டதான் அந்த இன்னசென்ஸ் இருக்கு. அவங்க பாக்குறாங்கிறதுக்காக நான் என் பொண்டாட்டியை எதுவும் சொல்லாமலோ இல்ல என் குழந்தைய கொஞ்சாமலோ இல்ல என் பொண்டாட்டி சிரிச்சு பேசாமலோ இருக்கிறது அந்த மாதிரி தாட்டெல்லாம் இல்லாம அவங்க ஃப்ரீயா. இப்ப நம்ம ஒரு பஸ்ல போனோம்னா ஹஸ்பண்ட் மேல கை போட்டு உட்காந்தா என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, கை எடுத்துட்டு உட்காருங்க அப்படின்னு நம்ம நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்குமான டிஃபரன்ஸ் அதுதான் அப்படிங்கிறது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பட் ஆஸ் யூஷுவல் நரேஷன் ஆசம், வண்டர்ஃபுல், எக்ஸ்ட்ராடனரி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸ்டோரி கேட்க வந்தேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் மாதிரி ஐ ஃபீல் சோ கம்ஃபர்டபுள். தேங்க்யூ மதன். தேங்க்யூ. வாங்க சரளா பேசுறீங்க, வாங்க. வணக்கம் ரேணு. சூப்பரா மனுஷங்க மனசுல இருந்து சொல்லுவீங்க. இன்னைக்கு நாய்ங்க மனசுல இருந்தும் சொல்லிட்டீங்க. நாய்கள் மனசுலயும் என்ன நினைப்பாங்கன்றது அவங்க நாய்ங்க மனசுல இருந்து சொல்லிட்டீங்க ரேணு. ரொம்ப இயல்பா இருந்தது. அந்த கிராமத்து பொண்ணு என்னோட இன்னசென்ஸ், வயசு குறைச்சு சொன்னா ஆயுசு குறையும் அப்படின்னு சொல்றது ரொம்ப இயல்பா நடக்கிற கதையை அப்படியே சொல்லியிருக்காரு. 2வது இவங்க எல்லாரும் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் எனக்கும் மனசுல நின்னுச்சு. அந்த பட்டணத்து பணக்கார பெண்மணி இந்த மனுஷங்களை சொல்ற மாதிரி நாய்ங்களை சொல்றது எவ்வளவு அழகா அவர் எழுத்தாளர் படிக்கிற மக்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் திங்க் பண்ணணும்ட்டு சொல்லியிருக்காரு இதுல ஜெயகாந்தன். ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது 2 ஸ்டோரியும். நல்லா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. மாடுலேஷன் கேட்கவே வேணாம் ரேணு, சூப்பர். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சரளா. ஜனனி பேசுறீங்களா? ஜனனி. சரி, ஓகே. ரவி சார் பேசுங்க. லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கதை கேட்கல. ஸோ 2வது கதை தான் கேட்டேன். நிக்கி ஆஸ் யூஷுவல் நல்ல மாடுலேஷன். எஸ்பெஷலி அந்த நாய் வடை சாப்பிட்ற காட்சியை காட்சிப்படுத்திய விதம் நம்மளுக்கே வாயிலேருந்து ஜொல்லு கூடுற மாதிரி அந்த அளவுக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணாங்க. நல்ல இது. அந்த நிக்கிக்கு தேவை என்று வந்தால் ஜாதி பார்க்க முடியுமா, அந்த ஒரு இதோட அதை முடிச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே நல்லா சிந்திக்க வைக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேடம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி ஒரு டாக்டர் இதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேடத்தை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான உதவிகளை மற்றவங்க எல்லாமே உதவுவாங்க.
அந்த ஏன்னா டாக்டர் கீராவோட கதைகளை பத்தி யாரோ டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை நீங்க கொஞ்சம் அந்த யாரும் இது பண்ணாங்க அப்படின்னா நிச்சயம் உங்களால இது டாக்டரேட் வாங்குற அளவுக்கு நீங்க நிறைய விஷயம் வச்சிருக்கீங்க. ஸோ டாக்டர் ரேணு மீராவை நாங்க பார்க்க விரும்புறோம். அதுக்கு தேவையான முயற்சியை நீங்க கண்டிப்பா எடுப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. நன்றி. விதைப்பட்டு இருக்காரு ரவி சார். ஏற்கனவே பேசியிருக்கேன் அவங்ககிட்ட. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிவகுமார் சார் பேசுங்க சார். வணக்கம் வணக்கம். ரேணு மீரா மேடம் அருமை, ரொம்ப அருமையா இருந்தது. நிக்கை கதையை கேட்ட உடனே போன வாரம் சொன்ன கதை ஞாபகம் இருந்தது. தேவன் வருவானா, அதுல ஒரு அனாதை பொண்ணு பற்றி சொல்லிருப்பீங்க. அனாதை பொண்ணுக்கு என்னால அப்பா அம்மா யாரும் தெரியல. இதுவும் ஒரு அனாதை நாய் தான். நிக்கியும் ஒரு அனாதை நாய் தான். அது அனாதை அந்த பொண்ணை யார கேட்பாங்க, கதைன்னு சொல்லுவீங்க. அப்பா அம்மா யாருன்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடும். அப்பா அம்மா யாரும் கேட்கக்கூடாது அந்த பொண்ணுக்கு, ஏன்னா அப்பா அம்மா தெரியாது, யாருன்னு தெரியாது. அந்த அந்த அழுத்தமா சொல்ல வருவார் அந்த கதையில. கடைசியில யாருக்கு பிறந்தனே தெரியாம அந்த இன்னொரு குழந்தைய வளர்க்கும். அந்த சின்ன அனாதை பொண்ணுக்கு யாரு அப்பா அம்மா அப்பான்னு தெரியாமே அதுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். அதுவும் ஒரு அனாதை குழந்தையா தான் வரும். அது போல இந்த அனாதை நிக்கிக்கு வேற ஒரு பணக்கார ஜாதி நாயோட பிறந்து 5 குழந்தைகள் பிறந்து அதுவும் அனாதை குழந்தைகளாக இப்போ வளர்ச்சியாக வருது. அது போல அந்த அனாதை பெண்ணுக்கும் பிறக்கிற குழந்தை பெரிய நல்லா வளருவாங்கன்றதா நினைக்கிறேன். மனிதர்களையும் நாய்களையும் ஒன்னாதான் நினைச்சு பாக்குறாரு ஜெயகாந்த். ரொம்ப அருமையா இருக்கு. இந்த கடைசியில் சொன்ன மாதிரி ரவி சார் சொன்ன மாதிரி ஜாதிகளை பார்த்தால் என்ன எதை சொல்லுவீங்க? ஜாதியை பார்த்தா தேவைன்னு வந்துருச்சா தேவைன்னு பார்த்தா ஜாதி பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அதுதான் பெரிய அவர் சொல்ல வர பாயிண்ட். பட்டணம் சிரிக்கிறது ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அருமையான கதை. 1970களில எங்க அம்மாவை முதல்ல சென்னைக்கு கூப்பிட்டு வந்தப்போ இந்த மாதிரி எங்க அம்மா பஸ்ல கூப்பிட்டு போறப்போ நடந்த நிகழ்வுலாம் ஞாபகம் வருது. எங்க அம்மாவுக்கு பக்கத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா பூஜை ஒதுங்க தண்ணி இல்லையா எங்க அம்மா. அந்த மாதிரி ஊர்லயே வளர்ந்த அம்மா இங்க பட்டணத்துல பஸ்ல ஏற்றிட்டு போறப்போ இந்த மாதிரி அனுபவங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். பட்டினம் சிரிக்கிறதும் ஒரு அந்த காலத்துக்கு ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கு. அந்த இலுப்பை எண்ணெயோட நாற்றம் அந்த போட்டு ஒரு வக்கீலோ யாரோ சொல்லுவார், அவன் போட்டிருக்க பனி நடுவு இலுப்பை எண்ணெய் நாற்றம் பெருசு அந்த மாதிரி ஜெயகாந்த் ஒரு சொல்லி இருக்காரு. சொன்னீங்க அப்படியே படம் பிடிச்சு காண்பிக்கிறாரு ஜெயகாந்த். ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு பட்டணத்தில் நடக்கிற சின்ன நிக்கே பார்த்துருப்பாரு போலுக்கு. எங்கேயாச்சும் உட்காந்து ஒரு 2 உட்காந்து அந்த நிக்க பிறந்த எங்கேயோ உட்காந்து பார்த்து கதை எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான மனிதர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு, சந்தோஷம். நன்றி நன்றி சார், நன்றி. ஜெயந்தி வாங்க பேசுங்க. ஜெயந்தி மனோஜ் முன்னாடி பேசுங்க. ஜெயந்தி அவங்க வேறையா சார்? டாக்டர் அலமேலு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்க மேடம் இருக்காங்க. அலமேலு மேடம் பேசுறீங்களா? சார் நான் கொஞ்சம் வெளில போனோம். ஓகே, as usual நான் அந்த ஜெயந்தி மாதிரி ரொம்ப அறிபுரியா சொல்ல முடியும். அதான் உங்களை 2-3 முறை கூப்பிட்டேன். ஜெயந்தி வாங்க ஜெயந்தி வாங்க. அதுதான் இல்ல. தேங்க்ஸ் சார். எந்த ஜெயந்தி தெரியல. தேங்க்யூ. as usual ஸ்பெஷல் நல்லா எல்லாரும் ரிலேட் பண்ற அளவுக்கான ஸ்டோரி தான். எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. அதுவும் இப்பயும் மேட்ச் ஆகுதுன்னும் போது இது எந்த அளவுக்கு அவரு அப்சர்வ் பண்ணி எழுதியிருக்காருன்னு. ஸோ ரியலி என்ஜாய்ட் ஹியரிங். தேங்க்ஸ் ரேணு. தேங்க்யூ ஜெயந்தி. தேங்க்யூ ஜெயந்தி. ஆக்சுவலா அவங்க போயிட்டாங்க, அதனாலதான் ஒரு ஜெயந்தின்னு கூப்பிட்டேன். இல்ல இருக்கா ஜெயந்தி இருக்காங்க. இருக்காங்களா? இருக்காங்க. சரி, ஓகே, ரைட். அலமேல் மேடம் இருக்கீங்களா? வாங்க, யார் பேசுறது பேசுங்க. மேடம் மேடம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இல்ல நான் டாக்டர் தான் பேசுறேன். ஆமா பேசுங்க மேடம். உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. வாய்ஸ் கேட்கல மேம். கேக்குதா சார்? லேப்டாப்பும் சரியா வைக்கலாங்க. ஃபேன் தான் தெரியுது. உங்க ஃபேன் மட்டும் தான் தெரிஞ்சது, உங்களை தெரியல. இல்ல சார் இப்ப இல்ல அலமேலு மேடம் உங்க ஃபேன் தான் பேசுங்க. தெரியுது. பேசுங்க, நீங்க பேசுங்க. ஆடியோ வருதா பார்க்கலாம். இல்ல அவங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமா, ஏதோ ப்ராப்ளம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு.
சரி, ஓகே, நான் பேசுறேன். பேசுவேன். ஓகே, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபர்ஸ்ட் கதையில வந்து நம்ம அதான் வெளிவேஷத்தை பார்த்து நம்ம வந்து மயங்கி போறோமே தவிர, அதுதான் சொல்லியிருக்காரு அவரு. அதனாலதான் அந்த கோட்டு போட்ட மனுஷன் வந்தாரு அப்படின்றத சொல்றாரு. அதுதான், அதனாலதான் அவங்களே சொல்றாரு. இதுதான் அந்த பட்டணம் சிரிக்கிறது கதையில அவர் சொல்றது. அதுதான், வெளிவேடக்காரர்களை தான் நம்ம நம்புறோம், மத்தவங்க நியாயமா இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நம்ப மாட்டோம் அப்படின்றதுதான் இந்த கதையில நான் புரிஞ்சுக்கிட்டது. ரெண்டாவது கதையில வந்து நீங்க வந்து பூனையை வச்சு சகுனத்தடைக்காக ஒரு கதை சொன்னீங்க. இப்ப நாயை வச்சு ஜாதிக்காக வந்து அவர் அந்த கதையை எழுதியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நான் இப்ப என்னோட புக்ல அந்த நிக்கில படிச்சேன். அது நாய் வந்து அதோட யாத்திரை படிச்சிருந்தது, ஜீவித யாத்திரையா அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. அதோட வார்த்தையெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. அதோட ஜீவன யாத்திரையை தொடங்கியது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதை பார்க்கும் போதே இழுத்து இழுத்து நடைபழகிய போதே தனது ஜீவித யாத்திரையை மேற்கொண்டது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, அது டச்சிங்கா இருக்குது. ஆஸ் யூஷுவல் உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மாலதி. நான் வந்து ஆக்சுவலா நேத்திக்கு வந்து மாலதியோட ஸ்டோரி பத்தின ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. இந்த மத்தவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு வேண்டும். நான் நேர்ல சொல்லணும். நான் யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டுட்டேன், இருந்தாலும் எனக்கு நேர்ல சொல்லணும். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் வேலம்மாள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம். பேசுங்க. வழக்கம் போல ஒரு கதை வந்து உயிரோட்டம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது ரேணு மீராட்ட தான் கேட்கணும். ஒரு கதைக்கு வந்து எவ்வளவு உயிரோட்டம் கொடுக்க முடியுமோ, பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு எழுத்தாளர் எழுதும் போது கூட அவ்வளவு மனதில் வைத்துக் கொண்டு எழுதியிருப்பாரா, ஆனால் அதை வெளியே சொல்லக்கூடியவர்கள் சொல்வதில் தான் அந்த கதைக்கு ஒரு உயிர் வரும் என்று. அதே மாதிரிதான் இன்னைக்கு 2 கதை, ஜெயகாந்தனுடைய 2 கதைகளுக்குமே ரேணு மீரா அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். உயிரையும் கொடுத்து கதைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னா, அப்படி உயிர் கொடுத்து அதை பேசினாங்க. அதுக்காக சொல்றேன். வந்து ரொம்ப சிறப்பான 2 கதையுமே மனதில் வந்து இன்னைக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்தில் உள்ள மக்களை கேவலமா அதான் நினைக்கிற பழக்கம் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு ஜெயகாந்தன் எழுதும்போது உள்ளது வந்து இன்னைக்கு பெரிய அளவுல எல்லாம் மாறிட்டுன்னு கிடையாது. இன்னைக்கும் கிராமத்தான நகர்ப்புறங்கள்ல பார்க்கும்போது அவங்க எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவங்க ரொம்ப வசதியானவங்களா கூட இருப்பாங்க அவங்க கிராமத்துல. ஆனா இங்க மக்கள் பட்டணத்தில் உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது, அவங்க வந்து அதை வெளி தோற்றத்துக்கு, அதுதான் அவர் முக்கியமாக அந்த கதையில சொல்லியிருக்கிறாரு. அதாவது வெளி தோற்றத்துக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர உள் தோற்றத்திற்கு கொடுப்பதில்லை. அதுதான் பட்டணம் சிரிக்கிறது இவர்களை பார்த்து, இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் பார்த்து என்று மிக அற்புதமாக ஒரு ஜெயகாந்தன் கதையை ஒரு சிறந்த கதை சொல்லி அம்மா அவர்கள் சிறப்பாக அதை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி நாய் கதை அது உங்களுக்கு இப்போ நம்ம எத்தனையோ பேர் அந்த நாய், ஜாதி நாய் வீட்டுல வளர்ப்பாங்க. அதே மாதிரி இந்த தெருநாய் என்ன செய்யும், நம்ம வீடுகள்லயே இப்போ குதிச்சிரும். நானே ஒரு 3 நாய் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இரவு திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம நாய் வந்து சத்தம் போடும். என்னன்னு பார்த்தா இது உள்ள குதிச்சிருக்கும் அந்த நாய். அதுகளுக்கு அந்த மனம் தெரிஞ்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து திருவிழா பாவமா இருக்கும். நம்ம நாய் சின்ன நாயெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் அப்புறம் எப்படியோ தப்பிக்க வைப்போம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு நினைத்ததில்லை. ஆனா நினைப்பவர்கள் உண்டு. இன்னும் தெரிந்தா அந்த ஜாதி நாயையே வேற யாருக்கா கொடுத்தவங்களை எல்லாம் கூட நான் பார்த்திருக்கிறேன் இந்த மாதிரி செய்துட்டு அப்படின்னு. கிட்டத்தட்ட மனித மனநிலை தான். எப்படி இன்னைக்கு கௌரவ கொலைகள் உலகில் நடப்பது, அன்றைக்கே விவேகானந்த நம்முடைய ஜெயகாந்தனுடைய காலகட்டத்திலே அது நடந்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அதைதான் அவர் மனதில் வைத்து நாயின் மேல் உருவகப்படுத்தி நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இதை அவ்வளவு அழகாக சொன்ன ரேணு மீரா அவர்களுக்கு பாராட்டுதல்களும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். வெளியில் இருப்பதால் தான் ஆடியோல வரல. அடுத்து நம்முடைய ஸ்டீவன் சாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். நன்றி நன்றி மேடம். நன்றி. ஆமா சார், பேசுறீங்களா? முடிச்சுட்டாங்கன்னா நான் வரம்பா. வாங்க. சரி, எல்லாரும் பலரும் பல செய்திகள் சொன்னாங்க. சார் ஒரு நிமிஷம், கல்யாணி அவர் ஆஃப் ஸ்கிரீன் போனாரு பாத்தீங்களா, எந்திரன்.
2 கதையும் அவர் படிச்சுட்டாரு. ஒப்பிக்க கூட செய்வாரு அவரு 2 கதையுமே. அவர் ஆஸ்கிரீன் போய் கதை படிச்சுட்டாரு. இல்ல நான் மொட்டை மாடிக்கு போய் டெரஸ்ல செல்ல வச்சுட்டு நான் கேட்டுக்கிட்டே நடந்துட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறேன். நம்பிட்டோம் சார். ஸ்டீஃபனுக்கு மட்டும்தான் தெரியும். நானு இதை கட் பண்ணிட்டு அங்க போனதும் அங்க கட் பண்ணிட்டு இங்க வந்ததும் ஸ்டீஃபனுக்கு மட்டும்தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. அதாவது சரி ஓகே, அது அப்புறம் பேசிக்கலாம். இல்ல நான் பேசிட்டுங்களா சார்? சரி பேசுங்க. தேங்க்யூ சார். சார் ரொம்ப நல்லா இருந்தது ரேணு. ஆஸ் யூஷுவல் நீங்க உட்கார்ந்து இருந்த விதம், அத கதை சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஏற்ற இறக்கம் எல்லாமே அருமையா இருந்ததுப்பா. கொஞ்சம் வலிக்கவும் செஞ்சது. நாய் கதை ரொம்ப இதாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் கதை வந்து ஆக்சுவலா அந்த கிராமத்துல இருந்து வர்றாங்க இல்லைங்களா, இங்க பட்டணத்துக்கு வரும்போது அந்த கோட்டு சூட்டு போட்ட ஆளுங்க எல்லாம் வந்து கிராமத்தான அப்படி பாக்குறாங்க. அதே நிலைமைதான் நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னாலும், நம்ம என்னதான் கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு நம்ம போய் அங்க நின்னாலும் பாத்தீங்கன்னா நம்மள அவங்க பாக்குறது வந்து என்னவோ நம்ம கிராமத்துக்காரனை பாக்குற மாதிரிதான் அவங்க நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க எல்லா விதத்துலயுமே. ஒரு ஃபிளைட்ல போறப்பவும் சரி, அங்க போய் வேற வெளிநாட்டுல போய் இறங்கினாலும் சரி, அந்த நிலைமை தான் நம்மளுக்கு. அதாவது மத்தவங்க ஷூல நின்னு பாக்கணும் வாழ்க்கைய, அப்பதான் வந்து ஒருத்தரோட வலியும் தெரியும். அந்த மாதிரி. அப்புறம் கோட்டு சூட்டு வந்து நம்மளோட உடுப்பே கிடையாது, அதை போட்டிருக்கான். அதனாலதான் அந்த இதுல அவர் ஜெயகாந்தன் அழகா சொல்லியிருக்காரு, அவன் பனியனை கழட்டினா எப்படி நாருங்கிறது. நம்ம கிளைமேட்டுக்கும் கோட்டு சூட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆக்சுவலா. அந்த இடத்துல அத நாசுக்கா அழகா சொல்லிட்டாரு அவரு ஜெயகாந்தன் சார். நல்லா இருந்ததுப்பா அந்த கதை. 2வது வந்து நான் எப்பவுமே சொல்றதுதான், இந்த மாதிரி நாய்களையும் பூனை இதெல்லாம் வந்து வீட்டுல வச்சு வளர்க்கறது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுகளுக்குன்னு தனியா அதோட உணர்ச்சிகள்னு இருக்கு இல்லையா, அந்த உணர்ச்சிகளை எல்லாத்தையும் போட்டு அமுக்கிடுறாங்க. அப்புறம் ஸ்டெரிலைசேஷன் ஒண்ணு பண்றாங்க. நமக்கு சும்மா ஒரு லேடிக்கோ ஒரு ஆளுக்கோ ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ், ஒரு மாத்திரைன்னு சாப்பிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. அது அவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்கும் உடம்புல, பாடியில. அப்ப அந்த நாய்க்கும் அதே மாதிரி தானே இருக்கும். ஏதோ அதுக்கு உடம்பு சரியில்லை ட்ரீட் பண்றோங்கிறது வேற. அது இல்லாம இவங்க வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி விட்டுறாங்க. அதனால அதுக்கு என்ன பிரச்சனை வருங்கிறது அது வாய் திறந்து கூட சொல்ல முடியாது அந்த நாயினால எல்லாமே. இப்ப அந்த பணக்கார வீட்டு நாய் வந்து அதுக்குதான் தவிச்சிருந்திருக்கு. இந்த நாய் உள்ள போய் ஹெல்ப் பண்ணிருக்கு. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நாய் வந்து அந்த இடத்துல ஜெயகாந்தன் எழுதும் போது எப்படி எழுதுறாருன்னா, அந்த குட்டி குழந்தைங்களை எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப கூட அதுக்கு வந்து ஏன் என் குழந்தைங்களை தூக்கிட்டு போனாங்கன்னு தோணல, என்னையெல்லாம் ஏன் இந்த மாதிரி எடுத்துட்டு போகல அப்படின்னு தோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல எப்படி நம்ம இதை எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒரு தாய் பாசமா எப்படா என் குழந்தைங்களை தூக்கிட்டு போனாங்களே அப்படி எழுதல அவரு, கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி எழுதியிருக்காரு. அதோட பாயிண்ட் எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் புரியல, அந்த மாதிரி ஏன் கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அந்த நாயை பாத்தீங்கன்னா மனுஷங்க கிட்டதான் அன்பை தேடுது. அந்த இலையெல்லாம் தூக்கி போடும் போது எல்லாரும் போய் சண்டை போட்டு இது பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா இது போய் அங்க பழகி இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாம அது ஒரு அன்பை வந்து மனுஷங்க கிட்ட தேடுது. அதுவும் எனக்கு புரியல. தேங்க்யூப்பா, நல்லா இருந்தது. தேங்க்யூ கல்யாணி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சிவகனி பேசுறீங்களா சார்? சிவகனி இருந்தாங்களே, அவங்க பேசிட்டாங்க சார். வாங்க சிவகனி. சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். நீங்க ஸ்டோரி சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேடம். 2 கதையுமே சிறப்பா இருந்துச்சு. இந்த என்ன சொல்றது, ஓல்டு பாஷெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புது வாய்ப்பா இருந்துச்சு. அந்த ஸ்லாங் எல்லாம் வந்து கேட்டே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க சொல்லும் போது இந்த பாஷெல்லாம் வந்து ரிமைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. 2வது இந்த டாக் ஸ்டோரி சொன்னீங்க, அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மேடம். நல்லா இருந்துச்சு. உங்களோட மாடுலேஷன் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்காக வரணும். 2வது அந்த ஆத்தர் வந்து என்ன அதுல சொல்லியிருக்காரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கதையை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அதுக்காகவே வந்தேன் இன்னைக்கு கிளாஸ்க்கு. சூப்பர் மேடம். தேங்க்யூ so much மேம். தேங்க்யூ சிவகனி. வாங்க சார் பேசுங்க. வெரி குட். சரி, இன்னைக்கு நிறைய பாயிண்ட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படி இல்ல, அப்படி எதுவும் கிடைக்கலையா? சரி ஓகே. இப்படியும் போடக்கூடாது அப்படியும் போடக்கூடாது. இயல்பா சொல்ல போனா அந்த முதல் கதை வந்து அவங்க கல்யாணி மேடம் சொன்ன மாதிரி அவங்களோட கம்பேர் பண்ணா நம்ம பட்டணம் அவங்க பட்டிக்காடு, நம்ம வேற ஊருக்கு போனோம்னா நம்ம பட்டிக்காடு அவன் பட்டணம். அது பட்டணமா பட்டிக்காடா அப்படிங்கிறது நீங்க யாரோட இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டைன் மாதிரி
நீங்க யாரோட உங்களை கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கிறது தான். அந்த உயர்ந்த உள்ளங்கள், உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள்னு வரும் பராசக்தி படத்துல எல்ஐசி பில்டிங் காண்பானுங்க. உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்குற போது அவங்க இயல்பா நார்மலா இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த அளவுல அவங்களும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. அந்த லிப்ஸ்டிக் போட்ட பொம்பளையும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறா, உட்காந்துக்கிறா. இது நீ டெய்லி தான் பஸ்ல போற, நீ டெய்லி தான் கார்னர்ல உட்காந்துக்கிற, டெய்லி தான் மேக்கப் போட்டுக்கிற, என் புள்ள முதல் வாட்டியா வந்துக்குது, ஓரமா தான் உட்காரட்டுமே. அவங்க ஆங்கிள் அவங்களுடைய நியாயம். நம்ம எல்லாத்துக்குமான பொதுவான ஒரு சிவில் லா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு டீசன்சி, டெமனரி, எட்டிக்வெட், மேனர்ஸ், கல்ச்சர் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க இயல்பான கல்ச்சர்ல அவங்க ஆங்கிள் இருந்து நம்ம பார்த்தோம்னா யாரோட ஷூல இருந்து பாக்குறீங்கன்னு கேட்கறது. அதே மாதிரிதான் இந்த கேள்வியும். அவங்க பார்வையில நீ டெய்லி போற, நான் ஒரு வாட்டி வந்துக்கிறேன் பட்டணத்துக்கு, நான் தான் மூலையா உட்காந்துக்கிறேன்னு, என் புள்ளதான் உட்காந்துக்கிட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பார்வையில் அது கரெக்ட். அதை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாம நாம் இதை சொல்லும். இது ஃப்ராய்டும் சொல்வாரு, சிவிலைஸ் சொசைட்டில உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியலைங்கிறதுனாலதான் இவ்வளவு கோளாறும் இவ்வளவு கிரைமும் நடக்குது. அங்கங்க கோபத்தை அப்பப்போ வெளிப்படுத்திட்டீங்கன்னா இவ்வளவு கிரைம் நடக்க வேண்டியதே தேவையில்லை. பாட்டில் பண்ணி எல்லாம் வச்சிருந்து ஒரு நாளைக்கு பஸ் அவுட் ஆகுதுன்னு சொல்றாரு ஃப்ராய்டு. அது மாதிரி பாக்குற போது அவங்க இயல்பாவே அங்கங்க சண்டை அந்தந்த இடத்துல முடிச்சு, அந்தந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே முடிஞ்சிருச்சு. நம்ம பல நேரங்கள்ல பாட்டில் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது. அதனால நாம பட்டணம் நினைக்கிறோம், அவங்க பட்டிக்காடுன்னு நினைக்கிறோம். பட் பார்வையின் கோணத்தை மாத்தி பார்த்தோம்னா, அவங்க ஷூல இருந்து பார்த்தோம்னா வாழ்க்கை வேற விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த கதை அந்த மாதிரி இருந்துச்சு. நிக்கி கதை எடுத்தோம்னா இயல்பா அது வந்து யாரோ ஒரு அம்மா, அது பிறந்துச்சு, 5 குழந்தை, 4 ஆண் குழந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. டேக்கன் கேர் ஆஃப் சம்படி பிக்ட் அப். அதாவது எல்லாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். நீங்க 5 பேரை செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 5 இந்த பக்கம் போவோம், ஒரு 5 இந்த பக்கம் போவோம், இப்படி போனா கடைசியில ஒரு 5 நிற்கும். அட பாவிலா, நம்மளை யாரும் கூப்பிட மாட்டானான்னு கேட்பான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இருக்கிற 5 நீயே செட் பண்ணி விட்டுட்டான்னா நல்லா இருக்கும். நீ செலக்ட் பண்ணிக்கன்னு சொல்ற போது சடன்லி 5 people at the end they feel left out. அது ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நிறைய பேர் இந்த மாதிரி தவறுகள் பண்றாங்க, நான் பார்த்துக்கிறேன் ஒரு பீரியட் ஆஃப் ஆல் திஸ் இயர்ஸ் சொல்லுவாங்க. அதுல இந்த நாய் பறந்துச்சு, அதை விட்டுட்டு போயிட்டாங்க, ரைட்டு. அது குப்பைமேட்டுல இருந்தது, கஷ்டப்பட்டுச்சு, விடப்பட்டது ஒரு ப்ராப்ளம், குப்பைமேட்டுல இருந்தது இன்னொரு ப்ராப்ளம். அப்புறம் பெருக்கி விடுற அம்மா தூக்கி தள்ளி விட்டாங்க, அது இன்னொரு ப்ராப்ளம். அடி 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 மேல அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை ஒண்ணு பாக்குது, ஒரு மழை ஒண்ணு பெய்யுது, அது கொஞ்சம் கிளீன் ஆகுது, குழந்தை எடுத்துக்குது. அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட ஒரு பாசம் அன்புன்னு கிடைக்குது. திடீர்னு பார்த்தோம்னா இந்த பாசம் அன்பு காணாம போச்சு. அகெயின் கிரவுண்டடு ரியாலிட்டி என்னன்னா, நான் நடு ரோட்டுக்கு வந்து நிக்கிறேன், மைவே ஆர் யூ ஹைவேம்பாங்க. அந்த மாதிரி இப்ப திரும்ப ஹைவேக்கு வந்துருச்சு. ஹைவேல அதுக்கப்புறமா ஒரு பாட்டி பாக்குது, ஒரு இயக்கமா இருக்குது, அவ ஏதோ மசால் தோசை போடுற போது இது ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ணி, அது ஒரு டிராமா எனாக்ட் பண்ணி, ஏன்னோ மனுஷன் மட்டும்தான் டிராமா எனாக்ட் பண்ணுவான், இவனுக்கு மட்டும்தான் கற்பனை திறனும் கவிதை திறனும் இருக்குன்னா அந்த நாய்க்கும் இருக்குதானே செய்யுது. அப்ப அது ஒரு டிராமா ஒன்று எனாக்ட் பண்ணி, அதுவே அது அழகா அல்டிமேட்டா நானே போய் சக்சஸ், ஐ ஹவ் சக்சீடட், ஐ ஹவ் ஒன், இட் இஸ் மை ஓன் சக்சஸ், மை ஓன் விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட பார்க்குது. அந்த இடத்துல அந்த உணர்வுகள் தூக்கலா வருது. எல்லா இடத்துலயும் உணர்வுகள் தான் வருது. இது குறுக்கல நாய் வர்ற போது ஒரு பெரிய பஸ் ஓட்டிட்டு வர்ற டிரைவரு அதை பார்த்துட்டு குட்டி நாயாச்சு அப்படின்னு அவன் பார்த்து பஸ்ஸை நகர்த்துறான். இவ்வளவு சின்ன நாய்க்கு அவ்வளவு பெரிய பஸ்ஸை அவன் நகர்த்துறாங்கிறது அந்த இடத்துலயும் ஒரு இமோஷனல் கான்டாக்ட் இருக்குது. இது நாய்க்கு தெரிஞ்சா தெரியலையா, கன்வே பண்ணாங்களா இல்லையாங்கிறது இல்ல. பட் somebody loved they took pity on their dog and they said that their dog has got no right to die and I can't kill it and he manages to turn it over. அந்த இடத்துலயும் அந்த மனிதாபிமான நோக்கம் வருது. அதையும் தாண்டி திருப்பி வந்தோம்னால் ஒரு பணக்கார இடத்துக்கு போட் ஹவுஸ் மாதிரி ஒரு இங்க அடையார் போட் ஹவுஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ராயல் ஏரியாவுக்கு போனா அது நாய்க்கு நாய் அவ்வளவுதானே, ஆணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆணு, அது நாய் இது நாய் அவ்வளவுதான். இதுல நாம தானே ஜாதி எல்லாம் போட்டு அதுக்கு தனித்தனி டிசைன் எல்லாம் முகத்துல போட்டு ட்ரெஸ்ல போட்டு எல்லாத்தையும் போட்டு காமிச்சிருக்கிறோம். அது இயல்பா ஆண் நாய் கூப்பிடுது, இது இயல்பா. அப்பதான் அந்த ஃபெமினைன் குவாலிட்டி எப்ப தெரியும்னா when somebody calls over you அப்பதான் தெரியும். இல்லைன்னா அது வரைக்கும் நான் இந்த மாதிரி பெண்ணு, எனக்கு ஒரு ஆண் தேவைப்படும், இந்த மாதிரி ஒரு உறவுமுறை இருக்குமா அப்படின்னு அதுக்கு தெரியவே தெரியாது. அது ஏன்னா எக்ஸ்போஸே ஆகல. அப்ப அது எக்ஸ்போஸ் ஆனா இதை கூப்பிடுது, சரின்னு இருக்குது. திருப்பியும் ஆகிய இந்த மனித ஏரியா தான்
நாங்க கற்பிழந்தாலும் பரவாயில்லை, பக்கத்து வீட்டுக்கு மட்டும் தெரியக்கூடாது, மற்றபடி அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை, நாங்க தலைவழியா தண்ணி ஊத்தி சுத்தமாயிட்டடி குழந்தை அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிடுவோமே அப்படிங்கிற டயலாக் தான் இங்க வருது. அது பண்ணக்கூடாது பண்ணலாம் அவ்வளவுதான். தவிர பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது, பார்க்கலன்னா பரவாயில்லை அப்படின்னா இது எந்த ஒரு நியாயம் இது? அப்ப அந்த இடங்கள்லாம் மனித வக்கரம் சொல்றது. இது அவுட் ஆஃப் த வேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய மனுஷன் ஒரு ஆளு சொன்னாரு, நாயில கூட ஜாதி இருக்குது, அதனால மனுஷன்லயும் ஜாதி இருந்துதான் தீரும், சும்மா நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. அந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயில ஜாதி இருக்குதுன்னு நாய்க்கு தெரியாது, இந்த ஆளுக்கு தெரியாது. உனக்கு தான் ஏன் ஜாதி இருக்குதுன்னு தெரியும், நாய்க்கு ஜாதி இருக்குது நாய்க்கு தெரியாது இல்ல. நாயை பொறுத்தவரை நாய் நீ எந்த அல்சேஷனா இருந்தா என்ன, பம்பரேனியனா இருந்தா என்ன, புல்டாகா இருந்தா எங்களுக்கு என்ன, நாய்க்கு நாய் தான் தெரியும். நாம தான் கிளாஸிஃபை பண்ணி இது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பேர் வச்சோம். இது ஆண் நாயை கொண்டு போகலாம், பெண் நாயை கொண்டு போக கூடாது. முதலையும் பெண் நாய் புறக்கணிக்கப்படுகிறது, பின்னாலேயும் அது பெண்ணாயாக இருப்பதால் புறக்கணிக்கப்படத்தான் செய்கிறது. அப்போ பெண் வந்து நாயாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்குற மாதிரி தான் ஆயிருது. அல்டிமேட்டா கடைசியில இது லெஃப்ட் அவுட்ன்னு அந்த இதுவும் குழந்தை பெற்றுக்குது. ஆனாலும் கூட அது அம்மா இருந்த அதே ஸ்டேட்ல தான் இப்ப திரும்பியும் இதோட குழந்தைகளும் இருக்குது. யாரோ எடுத்துட்டு போனாங்க, இப்ப தனியா நிக்குது. இப்ப இதுக்கும் ஒரு சீசன் ஒன்று வர்ற போது எனக்கு யார் கிடைப்பார்கள்? அது யாரா வேணா இருக்கலாம், மேட்டுக்குடியாக இருக்கலாம், இல்லைன்னா அது குப்பைமேட்டுல இருந்து கிடைச்சாலும் கிடைக்கலாம், எங்க இருந்தாலும் சரி. ஆனா உணர்வுகள் அந்த உணர்வுகளை தீர்க்கக்கூடியது இன்னொரு நாயாக இருக்கும். அது எந்த நாயாக வேணாலும் இருக்கலாம். அந்த உணர்வுகள் மட்டும்தான் வாழும். அப்போ முதல்லயே அவங்க பெயின்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பெயின் எஸ்கலேட் ஆகுது, அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு சொலேஸ் ஒண்ணு கிடைக்குது, அதுக்கப்புறம் காணாம போகுது, திரும்பவும் ஒரு டிராமா ஒண்ணு வருது, அங்க ஒரு அன்பு ஒண்ணு கிடைக்குது, பஸ் டிரைவர் கிட்ட ஒரு அன்பு கிடைக்குது, அதுக்கப்புறம் திரும்ப இந்த பக்கம் வந்தோம்னால் இது குழந்தை ஒரு நாய்கிட்ட இருந்து ஒரு உறவு முறை கிடைக்குது, அதுக்கப்புறம் அவங்க துரத்தி விடப்படுறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ரோடுக்கு வருது, அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது, குழந்தை காணாம போகுது, திரும்ப வருதுன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கிராஃப் மேல போய் கீழே போய் மாத்தி ஆசிலேட் ஆகுது. அது ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி தான் இது மனித வாழ்க்கையும் நாய் வாழ்க்கையும் ஒண்ணுதான். அவர் நாய்னு பேர் வச்சு எழுதியிருக்கிறாரு. ஜென்ரலி இப்ப சினிமான்னு ஒண்ணு எடுத்தீங்கன்னா இந்த சினிமாவே எடுக்க முடியாது. உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு ரஜினிகாந்த் வேணும், இல்லைன்னா கமல்ஹாசன் வேணும், இல்ல விஜய் அஜித் வேணும், நீங்க ஹீரோயின் போட்டாகணும். நீங்க இந்த மாதிரி இடங்கள் வர்ற போதுதான் இந்த அவலங்களோ, இந்த சோகங்களோ, இந்த வலிகளோ, வேதனைகளோ, ரணங்களோ, இயல்பான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோ தெரியப்படுத்தப்படுகிறது. அது தெரியறதுக்குன்னா இதுக்கு இந்த மாதிரி கதை மாந்தர் நிக்கி அப்படின்னு பேரை வச்சு ஒரு தெருநாயை பத்தி இவ்வளவு தூரம் ஒரு ஆள் எழுதுறாருன்னா அதுக்குன்னு ஒரு தனி பக்குவம் வேணும். எல்லாராலையும் எழுத முடியாது. நீங்க ஆண் பெண்ணுன்னு வச்சுட்டு உறவு முறை வச்சுட்டு சிக்கல்லாம் வச்சுட்டு எழுதிடலாம், அது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. பட் நாயை வச்சுக்கிட்டு நாய் மட்டுமே அல்ல, நாய்க்கு இருக்கிற நாய்ப்பட்ட பாடுன்னு சொல்ற போது அது மனிதன் பட்ட பாடாகவும் வருகிறது. அதுல மிக அழகான கதை. அது ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த மாடுலேஷனும் அந்த டொனாலிட்டியும் அந்த ஏற்ற இறக்கமும் அந்த குழைவும் அது எல்லாமும் சேர்த்து ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் 2 minutes அது கதை ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. அவங்க உள்ளுக்குள்ள ஷி வாஸ் பிளேயர் அண்ட் ஷி வாஸ் ஆக்டிங். அந்த டொனாலிட்டியா அதுக்குள்ள வந்து அப்புறம் தான் கதைக்குள்ளேயே வந்தாங்க. கதை the way in which she started itself was too beautiful. So by and large a very good presentation and a very good story and a very good selection. Thank you very much. Thank you sir. இப்ப தட்டணும் கைய கல்யாணி, அவர் என்ன பாராட்டினாரு. நீங்க சார பாத்துட்டு இருந்தீங்க, நான் தட்டிட்டு தான் இருந்தேன். நாங்கெல்லாம் பார்த்தோம், நாங்க சாட்சியா பார்த்தோம், தட்டினாங்க, நாங்க தான் தட்டல. அனந்தராமன் சார் பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையா அந்த கலக்கியெல்லாம் மதுரை பாஷை இதுலயே சொல்லி ஆரம்பிச்சு நல்லா சொன்னாங்க. ரெண்டாவதுக்காக நான் கொஞ்சம் எனக்கு கெஸ்ட்லாம் வந்ததுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் தினம் சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேணும் பேசுறீங்களா? வேற எதனா முடிச்சுக்கலாம் சார். நான் கல்யாணி 2 கேள்வி கேட்டாங்க சார். அதுல ஒரு கேள்விக்கு பதில் வந்து சார் சொல்லிட்டாரு. கல்யாணி நீங்க வந்து சொன்னீங்க அந்த குழந்தைங்களை வந்து எடுத்துட்டு போனது வந்து பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க, அது தாய்மை இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு நான் அப்புறம் வரேன். ராம் சார் வந்து இப்பதான் அதுக்கு உங்களுடைய 2வது கேள்விக்கு பதில் சொன்னாரு. அதாவது ஜாதி நாய்களை வந்து எல்லாரும் எடுத்துட்டு போயிடுறாங்க.
குவாலிட்டி இருக்கு அதுகிட்ட, அதனால எல்லாரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்மள எடுத்துட்டு போலங்கிறது வந்து என்னன்னா, அப்போ வந்து நான் வந்து அந்த 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 பிரிவை நான் சேரலையா, அதனாலதான் என்ன ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அது நாய் இல்லையா, அதுக்கு ஜாதி பார்க்க தெரியாது, அதுக்கு அந்த வேற்றுமை தெரியல, ஏன்னா அது நாய். அவரு வந்து நம்மள திட்டுறாரு, ஆக்சுவலா நம்மள அந்த கதையை படிக்க வச்சு நம்மள அசிங்கமா திட்டுறாரு எழுத்தாளர். என்ன சொல்றாருன்னா, அடே அது நாய், அதுக்கு தெரியல, ஆனா நீ வந்து மனுஷனா ஒரு இவ்வளவு தூரம் வந்து உயர்ந்த பிறவி எடுத்திருக்கிற, ஆனா நீ ஜாதிய வச்சு நீ பிரிவினைய வளர்க்கிறியே அப்படின்னு நம்மள திட்டுறாரு. அதத்தான் அவர் அத கேட்கல. இல்ல நான் ஆக்சுவலா நான் அந்த இடத்துக்கு வந்து அவங்க தூக்கிட்டு போனப்ப கேட்கல. அதுக்கப்புறமேல அது வந்து சர்வைவ் ஆகுறதுக்காக எல்லா இடத்துலயும் போய் சுத்துது இல்லைங்களா, அந்த மாதிரி சுத்தும் போது எல்லாமே நிறைய நாய்களை பாக்குது. அப்ப அதுகளோட சேர்ந்து நம்ம அது கூட சேர்ந்து வாழ்வோம். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு 4 நாய் இருந்தா கூட துரத்துனா கூட திருப்ப அங்கேயே போய் உட்கார்ந்து இருந்து அந்த மாதிரி வந்து இதுதான் சொல்லுவாங்க கல்யாணி, நாய் புத்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எங்க வந்து அத கூட்டி நிறைய விஷயங்கள் கொடுத்து அதை பாராட்டுறாங்களோ அத வந்து அது வேல்யூ பண்ணாம அது எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கிறது, அதுதான் நாய் புத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய மனிதர்களுக்கு நம்ம எங்க நமக்கு எல்லா கம்ஃபர்ட் இருக்கோ, எங்க நமக்கு ஆதரவு இருக்கோ அதை விட்டுட்டு இல்லாத பத்தி எப்பவுமே தேடும். சோ அதுதான் வந்து மனிதன் வந்து நாயுடைய ஒரு சில சுபாவங்களை உள்ள வாங்குறதுனால அவன் மனிதனாக இருப்பது இல்லை. இததான் வந்து அவர் சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு. ஆக்சுவலா இந்த கதையை படிக்க 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 ஒரு டைம் அவர் எதிர்க்க அப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி திட்டுற மாதிரியே இருக்கும் அந்த கதையை நீங்க படிக்கணும். நிறைய விஷயங்கள்ல ஒரு பாயிண்ட்டுமே சின்ன கதை, ரொம்ப ஒண்ணும் பெரிய காம்ப்ளிகேஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. அவரு வசன நடையாதான் இருக்கும் கதையே. ஒரு இடத்துல இப்படி கையை நீட்டி நீட்டி திட்டுற மாதிரியே இருக்கும் அந்த கதை ஃபுல்லாவே. அதுதான் சார் சொன்ன மாதிரி வந்து நாய்க்கு ஜாதி கிடையாது, ஆனா டே பதறுகளா நீங்க வந்து பிரிவினை வைக்கிறீங்க, அதுக்கு தெரியவே தெரியாது. அதான் அது யோசிக்குது, எதுக்கு நான் பெற்றதுங்களை எல்லாத்தையும் தூக்கின்னு போறாங்களே, என்ன யாருமே தூக்கின்னு போலையே அப்படின்னு அது யோசிக்குது. இல்ல அது எல்லாம் ஐ காட் இட். பட் ஒன்லி திங் வாட் ஐ வாஸ் திங்கிங் இஸ் தட் அந்த இடத்துல அவர் ஏன் அந்த தாய்மையை பத்தி பேசாம வெறும் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அப்படிங்கறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க்கு. இன்னொன்னு வந்து இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஐ அண்டர்ஸ்டுட், பட் ஸ்டில் அந்த ஒரு கொஸ்டின். இன்னொன்னு வந்து அது ஏன், அதாவது மனுஷங்களை இப்ப பாத்தீங்கன்னாலே ஏன் இப்ப ஆடெல்லாம் இருக்கு, ஆடெல்லாம் வந்து அதுகளோட கும்பல் இருந்து அதுகளோட சேர்ந்து போகத்தான் ஆசைப்படும், இப்படி வந்து தனியா பிரிஞ்சு வந்து இவங்களோட வாழணும்னு நினைக்காது. பட் நாய்களுக்கு மட்டும் அந்த கேரக்டர் ஏங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின். அல்லது நம்மளோட அந்த மாதிரி பழகி பழகி அந்த மாதிரி ஆயிருச்சான்னு தெரியல. இந்த இடத்துல ஆக்சுவலா சொல்லுங்க சார். ஒரு ஐரணி என்னன்னா, இது தெருநாய் சரியா, இது அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, இது தெருநாய். அப்புறம் இது அந்த ஜாதி நாயோட சேர்ந்துட்டு இது குட்டி போடுது இல்ல, அதெல்லாம் ஜாதி நாய் ஆயிடுச்சு. அது எப்படிப்பா அம்மா தெருநாயாக இருக்கும், குழந்தையெல்லாம் ஜாதி நாயா மாறிடும்னு தெரியல எனக்கு. அம்மா இல்லாமல் இது இந்த மனுஷ முரண் இதுல இருக்குது. இது இன்னும் தெருநாயாகவே இருக்குமா? இது பெத்த 5 குழந்தையும் ஜாதி நாய் ஆயிடுமா? 5 ஜாதி நாயும் தூக்கி போயிடுவானுங்க. இல்ல இந்த இடத்துல இவங்க தாய்மை உணர்வு இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி இல்ல அந்த இடத்துல ஜெயகாந்தன் சார் அத பத்தி எழுதாம அந்த மாதிரி எழுதியிருக்காருங்கிறது என்னன்னா, மிருகங்கள் வந்து குட்டி போட்டவனே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் கூட வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அது எங்கேயும் விட்டுட்டு போயிடும் அது பாட்டுக்கு. ஆமா சார், ஆனா நீங்க பக்கத்துல போனீங்கன்னா அது கடிக்க வரும், விடாது அந்த ஸ்டேஜ். இப்ப அந்த குட்டியை தூக்கின்னு போயிட்டாலும், குட்டி இல்லாத வெளியில எங்கன்னா போயிடுச்சுனாலும், குட்டி பிரிஞ்சிடுச்சுனாலும், குட்டிங்க பிரிஞ்சிடுச்சுனாலும் தாய் நாய் ஒரு நாள் கவலைப்படும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெருசா அதை பத்தி கவலைப்படாது, அது அவ்வளவுதான் ஆஸ் யூசுவல் போயிடும். அந்த இயற்கையே நம்ம எதுக்கு சொல்லணும்ன்றதை விட்டுட்டு அது வேற விதமா சிந்திக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்லியிருக்காரு. இந்த கருத்து வந்து எல்லாருக்கும் புரியக்கூடிய கருத்து. இது நல்லா உன்னிப்பா கவனிச்சாங்கன்னா அது தெரியும். அப்ப தாய்மையை சொல்றதை விட அவருக்கு இந்த கருத்து சொல்றதுதான் முக்கியம். எல்லாரையும் அரவணைக்கிறதுக்கு ஆள் இருக்குதுடா, என் குட்டிகள்லாம் இருக்கு, என்ன அரவணைக்க ஆள் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஒரு இது இருக்குது. இன்னொரு விஷயம் அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாரும் பார்த்தோம், எல்லாரும் சொன்னோம், இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்ணுன்னு இருந்தா அது நாயா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ஒண்ணுதான். பெண்ணை தூக்கி போட்டுறது அந்த காலத்துல வந்து பெண் அடிமைத்தனம் இருந்தது. ஆக்சுவலி வந்து இவங்க அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது. அந்த கதையை எந்த நோக்கத்துல எழுதினாருன்னு தெரியல. பட் அந்த பெண்ணை வச்சுதானே அகைன் தே கேன் மல்டிபிள்.
reproduction and multiple and போட்டு விட்டுட்டு போயிடுறாங்கல்ல. இது அதான் பெண் சார், ஆயிடும் whomever அப்படின்னு wants சொல்லிட்டு to make money அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா they need a girl. அது ரைட்டு. பட் தூக்கி போட்டுட்டு ஒரு பெண் ஆயிடா இது பொம்பளை ஆயிடா வேணான்னு சொல்லிட்டு விட்டு போறாங்கல்ல. அப்போ அது அந்த கருத்து வந்து அதுதான் சொல்ல வர்றாரு. அதுதான் சொல்ல வர்றாரு. பெண்ணா இருந்தா நீ மனுஷனா இருந்தாலும் உன்னை தூக்கி போட்டுறான். மனுஷனும் பெண்களை மதிக்கிறது இல்ல, மிருகங்களையும் மதிக்கிறது இல்ல மனுஷன் அப்படின்றதுதான். அது பெண்ணா இருக்கும் போது அப்போ எந்த அளவுக்கு கீழ்த்தரமா மட்ட ரகமா யோசிக்கிறீங்க நீ அப்படின்ற பல விதத்துல சொல்றாரு. இந்த இடம் மட்டும் இல்ல, மற்ற ரகமா சிந்தனை போதுன்றது இங்க ஒன்ட்ட சொல்லல. அந்த அம்மா வந்து அந்த என் வீட்டு நாயோட ஒரு தெரு நாய் வந்து கூடிடுச்சுன்னா அதை வேற யாரும் பார்க்க கூடாதுன்றதுதான் ஒரு மட்ட ரகமான எண்ணம். அந்த மட்ட ரகமான, அதாவது நீ என்னதான் ஒடுக்க போட்டாலும் என்னதான் பெருசா இது பண்ணாலும் புத்தி மாத்த முடியாது. மட்ட ரகமான புத்தி இருக்கதான் செய்யுது உனக்கு. நீ பெருமையா சொல்லிக்கலாமே தவிர சிந்தனை இயற்கைன்றது இல்லை அப்படின்றதுதான். அந்த நேச்சுரல்ன்றது உனக்கு இல்லையே அப்படின்ற வருத்தம் தான் அதுங்க காமிக்குது. அதை வந்து நீங்க எவ்வளவு அளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், மத்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தான் அது சொல்றாருன்றது என்னுடைய கருத்து. அப்புறம் வந்து இது நல்ல பாசம் கொடுத்து வளர்த்தா கூட அங்க வந்து தவறான ஒரு முடிவு எடுக்குது. நாய் குளிச்சு கூப்பிட்டு வந்து அந்த வளர்த்து ஒரு பேரை வச்சு கூட காத்துருந்தா கூட எங்கேனாச்சும் போய் பாபமான்ற ஒரு தவறான முடிவு எடுத்ததுனாலதான் இவங்க எங்கேயோ போறாங்க, நம்ம இங்கே இருப்போன்றது இல்லை, எங்கேயோ போறாங்கன்றப்ப அந்த முடிவு சரியான முடிவு. இந்த மாதிரி பலர் தவறான முடிவு எடுக்கிறாங்கன்றதான் அவர் அந்த இடத்துலயும் சொல்றாரு. அதாவது இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும் போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காத நம்ம வெளியில போக கூடாது. அப்ப தெரிஞ்சுக்கின்னு போனாதான் நீ வெளியில வரத்துக்கு திருப்பி வரத்துக்கு உனக்கு வழி கிடைக்கும். அந்த வழி கிடைக்கிறது கூட உனக்கு தெரியாது, ஆனா நீ ஓடணும்னு நினைக்கிற. அப்ப ஓடுறன்னு நினைக்கிறேன்னா அப்போ உனக்கு திருப்பி வரதுக்கு வழி தெரியாத நீ ஓடணும்னா அப்ப ராங் டெசிஷன். அந்த மாதிரி டெசிஷன் எத்தனை பேர் எடுக்கிறாங்க? நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா அது அங்க மிஸ் ஆனா நம்ம திரும்பி வரணும்ன்ற எண்ணம் இருந்தாதான் அங்க போக முடியும். அப்ப அந்த எண்ணம் இல்ல, சமாளிக்கக்கூடிய எண்ணம் இல்லை அப்படின்னா அந்த இடத்த போறதுன்றது ஒரு சரியான முடிவு இல்லை. இது மனுஷனுக்கு சொல்லப்பட்ட கருத்து எனக்கு புரியுதா? அப்ப அங்க எல்லா இடத்துலயும் அவரு மனுஷங்களை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி அதான் பல நேரங்கள்ல இது பண்றாரு, முடிவு எடுக்கிறாரு. இது இந்த 2-3 பாயிண்ட் வந்து ரொம்ப ஆழமா சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருந்து வந்தவங்களையும் நகரத்துல இருக்கிறவங்க கிண்டல் பண்றாங்கன்றது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களோட வாழ்வு முறை அதுதான் அடிப்படையில அவங்களோட வாழ்வு முறை. நகரத்துல இருக்கிறவங்க பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் எடுத்த உடனே பட்டணத்தாயர் ஆயிடல. இவனும் பட்டிக்காடா இருந்துதான் இங்க பட்டிக்காடு மாதிரிதான் வாழ்ந்தான். இது நகரமான்றது பட்டணமா இருந்தாலும் இவன் பட்டிக்காடா தான் வாழ்ந்தான். அது ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனதுனால நீ வந்து பட்டணத்தான ஆயிட்ட. நீ வந்து அடுத்து அவனை பார்த்து சிரிச்ச. நீ இப்படி இருந்துதான் வளர்ந்தன்ற உணர்வு கூட இல்லாத சிரிக்கிறன்றது ஒரு பக்கம். இயற்கையா வந்து நம்ம அங்க இருக்கிற வாழ்வு முறையை இங்க இருக்கிற வாழ்வு முறையை நீ வந்து வேற ஒரு வாழ்வு முறையை நீ காப்பி அடிச்சுக்கின. உண்மையா சொல்ல போனா உன்னுடைய வாழ்வு முறையும் அதுதான். நீ அப்படிதான் இருந்த, வேற ஒரு வாழ்வு முறையை காப்பி அடிச்சுக்கிறதுனால நீ அவனை பார்த்து சிரிக்கிற. அவனை பார்த்து சிரிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமா சார், மாமியாரும் ஒரு நாள் மருமகளா தான் இருந்தாங்க அப்படிங்கறத வந்து நினைச்சு பாக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு நாள் மருமகளா இருந்தாங்கன்னு நினைச்சு பாக்கணும். என்ன சார் ஆவறது இல்ல? மாமியார் நான் மருமகளா இருந்து கஷ்டப்பட்டு என் மருமகளை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தா அது ஒரு தலைமுறையோட போயிருக்கோம். 2வது வருஷம் ஏன் இருக்குது திருப்பியும் அதையே பண்ணணும். அததான் சார் சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம் வந்து எனக்கு சொல்லணும். என்னன்னா முதல்ல வந்து இந்த நிக்கி பிறந்த கதையை யோசித்து பாருங்க. சின்ன பசங்க எல்லாம் அந்த நாய்கிட்ட போகல, யாரும் போகல. 5 குட்டி போட்டுச்சு, யாருமே கிட்ட போகல. ஒரு பையன் ஓடி வந்து சொல்றோம், அந்த நாய் 2 நாள் காணாம போயிடுச்சு. எல்லாரும் கிட்ட போக பயந்துகிட்டு இருந்தாங்க, ஏன்னா அது வந்து கடிச்சிரும்னு. அந்த பையன் வந்து சொல்றான், ஐசோஸ் கிட்ட அந்த நாய் செத்து போச்சு, கூழாயிடுச்சு அப்படின்னு ஆக்சிடென்ட்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் போய் குட்டி எடுக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருந்தது, அது எல்லா நாயும் எடுத்துக்கிறது இல்ல. ஆனா அதே வந்து இந்த நாய் உயிரோட தான் இருக்குது, செத்து போல. ஆனா இது போட்டது ஜாதி குட்டி, நல்ல பிரீடு. அதனால வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இது உயிரோட இருக்கும் போதே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ மனுஷங்க தேவைன்னு வந்துருச்சுன்னா எதுக்குமே தயங்குறது கிடையாது, கொள்ளையடிக்கிறதுக்கு தயங்குறது கிடையாது. என்ன எதிர்ப்பு என்ன வந்தாலும் துணிஞ்சு கைய வைக்கிறதுக்கு தயங்குறது இல்லை. இதுதான் வந்து
எல்லா விலங்கு கிட்ட இருந்து இருக்கக்கூடிய தீய எண்ணங்களும் இந்த மாதிரியான விஷயங்களும் மட்டும் மனுஷன் எடுத்துக்கிறானே தவிர விலங்கு கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டா மனுஷன் எல்லாம் தெய்வமாவே ஆயிடுவான். ஆனா ஐயோ தெரியாம தாய்மை பத்தி டாக்டர் அவங்க கல்யாணி மேடம் சொன்னாங்க. தாய்மைங்கிறது வெறும் ஆக்சிடோசின் ஒரு கெமிக்கல், அவ்வளவுதான். மனுஷனே மொத்தமே சும்மா ஒரு அனாலஜி, அது என்ன பேரு அனாகிராம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, கோத்து விட்டுட்டு போறதுல இது ஒரு கோடிங்ல நீங்கள் நானும் ஒரு லைன் அப்படிம்பாரு யுவல் நோவா ஹராரி. இன்னொரு இடம் இங்கேயே ஐ திங்க் அந்த நேம் டாக்டர் சுப்ரஜான்னு நினைக்கிறேன், ஆமையை பத்தி பேசுனாங்க. 100 ஆமை, அது ஆமை வந்து குட்டி போட்டுட்டு போயிடும், முட்டையை போட்டு போயிடும். அதுக்கப்புறம் இது தெரியாது. 100க்கு 1 பொழைச்சா ஜாஸ்தி. 99 குட்டி ஆமை அந்த அம்மா ஆமை ஏன் போட்டுச்சுன்னா மற்ற உயிரினங்களுக்கு உணவாவதற்காக போட்டுச்சு. ஒரு ஆமை தான் தப்பிக்கும். 99 ஆமை வந்து ஃபுட் ஃபார் ஆல் தி அதர் sea creatures and they go to the and they were eaten by other things. அது ஒரு ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ். இதுல தாய்மை டயலாக் எல்லாம் வந்து கிடையாது.